சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். எர்த்திங் வந்து இதை பேஸ் பண்ணி அடுத்த தனியா எர்த்திங்க்கு தனியா ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து சிஸ்டம் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2023 வந்து ஒடிஷால ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஆல்மோஸ்ட் 3 ட்ரெயின்ஸ் ஆக்சிடென்ட்னால நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ எதனால இதை நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 280 பேர் இறந்துட்டாங்க. அந்த 280 பேர் இறந்துட்டாங்கன்றதுனால இந்த நேஷனல் லெவல்ல இருக்க எல்லா டிவி சேனல்ஸ், மீடியா எல்லாமே அது பர்டிகுலர் இன்சிடென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதனால எப்படி ஆச்சு, இது யாரோட கவனக்குறைவெல்லாம் நடந்துச்சு, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், இதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் எல்லாருமே இதை தான் கவர் பண்ணாங்க. பட் இதை யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 290 பேர் 300 பேர் இறந்ததுக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் கொடுத்தவங்க, லைட்னிங்னால கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2800ல இருந்து 3000 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த டெத்தை விட இது 10 மடங்கு அதிகம். ஆனாலும் இந்த 10 மடங்கு அதிகமா இருந்தாலும் யாரும் இதுக்கான ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணலாம், எதனால இவ்வளவு பேர் இறக்குறாங்க, இது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் யாரும் அந்த அளவுக்கு எடுக்கிறதே இல்லை. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒரே நேரத்துல ஒண்ணா நடந்தது. இந்த லைட்னிங்னால நடக்கிற டெத் பாத்தீங்கன்னா, இங்க இந்தியன் எடுத்துட்டோம்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அதே மாதிரி குஜராத்ல இருந்து அங்க அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பெரிய ஏரியா. ஸோ இந்த ஒவ்வொரு ஏரியாலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேரா இருக்கிறாங்க. அதுவும் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேட்டர் ஆயிடுது. ஸோ ஒரு நேரத்துல மினிமம் பண்ணா ஒரு 15 பேர் 20 பேர் இறக்குறாங்கன்றதுனால இதை யாரும் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. ஆனா ஓவரால் வால்யூம்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோட ஒரு 10 மடங்கு அதிகமான பீப்புள் இந்த ஒரு லைட்னிங்னால மட்டும் இந்தியால, இது வந்து இந்தியால மட்டும் ஒரு வருஷத்துல நடக்கிற டெத். இப்ப 2021 பாத்தீங்கன்னா 2880 பேர், கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அவ்வளவு டெத் ஒவ்வொரு வருஷமும் இந்தியால ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான அவேர்னஸ் பீப்புள் கிட்ட இல்ல. இப்ப மழை பெஞ்சதுன்னா என்ன பண்றோம், இப்ப நாங்களே இருக்கோம், இப்ப திடீர்னு மழை பெய்யுது என்ன பண்றோம், வெளியில விளையாடிட்டு இருக்கோம்னா சரி மழை நினைக்கூடாது வேகமா போய் என்ன பண்றோம், மரத்துக்கடியில நிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 75% டெத் எப்ப நடக்குதுன்னா நம்ம மழை பெய்யும் போது மரத்துக்கு அடியில நிற்கும் போதுதான் நடக்குது. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வெளியில ஓப்பன் ஸ்பேஸ் நின்றுட்டு இருந்தா கூட தப்பிச்சுவேன் போல. பட் மழை பயந்து நான் கொண்டு போய் மரத்துக்கு அடியில் நின்னா லைட்டிங் நம்ம மேல ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா இப்போ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, அங்க நடுவில் ஒரு மரம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், ஆப்வியஸ்லா எல்லாருமே அதை தான் பண்ணுவோம். மழை பெய்யுதுன்னா எல்லாரும் மரத்துக்கடியில தான் போய் நிற்போம். அந்த மாதிரி கேஸ்ல என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் கேஸ்ல அந்த சரௌண்டிங்ல எதுவுமே பெரிய ஆப்ஜெக்டே இல்லை. ஒருவேளை அந்த ஏரியா சைடுல லைட்னிங் வந்ததுன்னா கண்டிப்பா அது மரத்துல தான் விழுவும். அந்த மரத்துக்கு கீழே நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாருமே அந்த லைட்னிங்கால அஃபெக்ட் ஆகும். ஸோ ஜென்ரல் பேசிக் நாலேஜ் எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமையோ மழை வந்துச்சுனாலே நேரா போய் நிக்க போற இடம் மரம் தான். பட் இந்த மாதிரி ஆகும்னா இப்படிதான் டெத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 75% டெத் இதனாலதான் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன பசங்கள்ட்ட இருந்தே இல்ல, மழை பெஞ்சு இடிமின்னல் வருதுன்னா நம்ம மரத்துக்கு அடியில நிக்க கூடாது, பில்டிங்குள்ள தான் போகணும், இப்ப என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாததுனாலதான் கிட்டத்தட்ட 2008 இருந்து 3000 டெத் வரைக்கும் நம்ம இந்தியாவில நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 70 to 80% ஆஃப் டெத் வந்து என்ன நடக்குதுன்னா ஃபுல்லா ரூரல் ஏரியா, கிராமப்புறங்கள்ல, அதுவும் மெயினா விவசாய நிலங்கள்ல வேலை பார்க்குறவங்க தான் நிறைய அஃபெக்ட் ஆறாங்க. ஏன்னா இந்த மான்சூன் டைம்ல ஏதாவது பயிர் போட்டிருப்பாங்க, அப்ப வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, மழை வந்துன்னு சொல்லிட்டு அவங்க நேரா வந்து மரத்து தள்ளி நிற்பாங்க. இந்த மாதிரி டைம்ல நிறைய டெத் காசு ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், பீப்புள் கிட்ட ப்ராப்பர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணா இந்த மாதிரி லைட்னிங்ல இருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த ஒரு செஷன் நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கோம். இப்போ லைட்னிங் வருதுன்னா நம்ம ஒரு பில்டிங் கீழே போய் நம்ம நிக்க போறோம். ஸோ அப்ப அந்த பில்டிங் வந்து ப்ரொடெக்டடா இருந்தா மட்டும் தான் நம்ம தப்பிக்க முடியும். ஸோ நம்ம இந்த இப்ப மரத்துக்கு கீழே நின்ற கதையா ஆயிடக்கூடாது. இப்ப நான் லைட்னிங் வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன், நான் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்குள்ளார போறேன். அந்த பில்டிங்கே சேஃபா இருந்தா மட்டும் தான் நம்ம எல்லாரும் சேஃபா இருக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு பில்டிங் இருக்கு, இல்ல இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை நான் லைட்னிங்ல இருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, ஸோ லைட்னிங் அந்த ஸ்ட்ரைக் ஆனாலும் அது எந்த டேமேஜும் வராம நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டாண்டர்ட்ல இந்த டிசைனிங்க்கு என்னென்னலாம் மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ரெக்கார்ட் ஆன செஷன்ஸ் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் 30 பீப்புள் இறந்துட்டாங்க. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 37 பேர் 6 நாள்ல இறந்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல 3 பேர் இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ போன மாசத்துலயும் அதுக்கு முன்னாடி மாசத்துலயும் நடந்தது. ஸோ இப்ப மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் நாங்க எடுத்து போட்டோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்பர் ஆஃப் டெத் வந்து லைட்னிங்கால வந்து அதிகமாயிட்டே தான் போகுது.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம பீப்புள், மனுஷங்க எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஏரியாவில் ஆயில் டேங்க்ல வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அதுல ஏதாச்சும் பெரிய ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா இப்போ ஆயில் நமக்கே தெரியும், லைட்டா கொஞ்சம் ஃபயர் பட்டாலும் பத்தி எரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், எக்ஸ்ப்ளோஷன் இது எல்லாமே ஆயில் டேங்க் ஏரியாவில் லைட்டிங் ஒரு அடிஷனல் அது மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு கோயிலோட கோபுரத்துல லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அதனால ஃபுல் கோபுரமுமே லைட்டா இடிகிற மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. இது நம்ம காளஹஸ்தி கோயிலோட கோபுரம் தான் இது. மூணாவதுல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்ல லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆகி அது ஃபுல்லாவே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜும் தேர்ட் இமேஜும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன புரியுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, லைட்னிங் வந்து அடிக்கிறதுனால டைரக்டா நமக்கு பில்டிங் டேமேஜ் ஆகுதுன்றத விட லைட்னிங்னால ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரொடெக்ஷன் கம்ப்ளீட்டா கொடுக்கணும் அப்படின்னா, நான் இதுல இருந்து ஃபயர் ப்ரொடெக்ஷனுக்கும் சேர்த்து தான் நான் கொடுத்தாகணும். ஸோ அப்பதான் எனக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆகும். ஏன்னா லைட்னிங் ஒரு வேளை பெட்ரோல் பங்க்ல விழுது அப்படின்னா அங்க வந்து சீக்கிரமா பத்திக்கும். அதனால அந்த மாதிரி ஏரியால ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதுல 4வது கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். என்னன்னா, இதுல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆடு இறந்துருச்சு. ஆனா இந்த ஒரு ஆடு மேலேயும் லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆனதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அது எதனால அப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆனது கொஞ்சம் தூரம் தள்ளி கிரவுண்ட்ல தான் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. பட் லைட்னிங் அந்த டைம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்னாச்சுன்னா, கிரவுண்டோட பொட்டன்ஷியலே ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரவுண்ட் பொட்டன்ஷியல் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, ஸ்டெப் வோல்டேஜ் அண்ட் டச் வோல்டேஜ் 2 பாராமீட்டர் உள்ள வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் வோல்டேஜ் அண்ட் டச் வோல்டேஜ் வர்றதுனால என்ன ஆயிருதுன்னா, இந்த மாதிரி ஆடு இதெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுல வந்து டைரக்டா லைட்டிங் இது மேல விழுகவே இல்லை. டைரக்டா விழுவாட்டினாலும் இந்த ஸ்டெப் வோல்டேஜ்னால இந்த ஆடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆடு இறந்துருச்சு. இதுல ஒர்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 மான் இறந்து போயிருச்சு ஒரே ஒரு லைட்னிங்னால. ஆனா அந்த ஒரு லைட்னிங்கும் அந்த ஆடு மேல விழல. ஸோ ஒரு ஆடு எப்பயுமே, மாடு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஆடு மாடு எல்லாமே கூட்டம் கூட்டமா தான் இருக்கும். ஸோ ஒரு காட்டுல கிட்டத்தட்ட ஒரு 350 மான் ஒரு கூட்டமா இருந்திருக்கு. அந்த மான் தங்கிற நேரத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு பெரிய மின்னல் விழுந்ததுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிரவுண்ட் பொட்டன்ஷியல் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட 350 மானும் ஒரே நேரத்துல இறந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டிங் டைரக்டா ஸ்ட்ரைக் ஆனாதான் நமக்கு எஃபெக்ட் காட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பக்கத்துல விழுறதுனால கூட இதோட இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் லைட்டிங் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ ஸோ இந்த மாதிரி லைட்டிங்னால நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதே தெரியும். இப்போ நம்ம ஒருவேளை மழை பெய்யுது அப்படின்னா நம்ம டிவியை பார்க்க விட மாட்டாங்க. டிவியை ஆஃப் பண்றது இல்லாம பிளக் பாயிண்ட் முதல் கொண்டு பிடிங்கிடுவாங்க. இப்போ மழை பெஞ்சதுன்னா வீட்டுக்கு வெளியிலயும் வர முடியாது, வீட்டுக்குள்ள டிவியும் பார்க்க முடியாது. ஸோ எதனால அப்படின்னா, அப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வீட்டுல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, லைட்னிங் நம்ம பில்டிங்ல எப்படி விழுமோ அதே மாதிரி வெளியில போற பவர் லைன்ல விழுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை அந்த பவர் லைன்ல ஒரு லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, அதனால வர கரண்ட் வந்து அந்த பவர் லைன் மூலியமா நம்ம பில்டிங்குள்ள வரும். பில்டிங்குள்ள வந்துச்சுன்னா நம்ம டிவி கனெக்ட் ஆயிட்டு இருக்கும்போது டிவி அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி லைட்னிங்னால டிவி எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம பெரியவங்க எல்லாம் வந்து டிவியை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக அது ஆஃப் பண்ணது இல்லாம பிளக் பாயிண்ட்ல இருந்து பிடிங்கி வச்சாங்க. ஸோ இப்ப கேட்க நான் எல்லாரும், நான் என்கிட்ட தான் ஃபியூஸ் இருக்கு இல்ல எம்சிபி இருக்கு. ஃபியூஸ் எம்சிபி எல்லாம் இருக்கும்போது ஏன் எந்த டிவி ஆஃப் ஆக போகுது? டிவி நல்லா தானே ஒர்க் ஆகணும். அதுதான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோமே அப்படின்னு. பட் இந்த ஒரு இமேஜ் எடுத்தீங்கனாலே பார்த்தா தெரியும். இந்த ஹைலைட் பண்ணிருக்க போர்ஷன் உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபியூஸ் தான். ஸோ இந்த ஃபியூஸ் எம்சிபி எல்லாம் இதுக்கு ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் டேமேஜ் ஆகிருக்க கூடாது. இதுல இருந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபியூஸ் எம்சிபி ஸ்டெபிலைசர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாலும் லைட்னிங்னால வர சர்ஜஸ்க்கு அந்த ஃபியூஸ் எம்சிபி எல்லாம் ஆப்ரேட் ஆகாது. எதனாலன்னா இந்த ஃபியூஸ் எம்சிபி எல்லாமே பவர் ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகிறதுக்காக டிசைன் பண்ணிருக்கோம். பட் இந்த சர்ஜஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அதனால ஒருவேளை நம்ம ஃபியூஸ் எம்சிபி எல்லாம் கொடுத்திருந்தாலும் ஒருவேளை பவர் ஃப்ரீக்வன்சில வர ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அது ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர லைட்னிங்னால வர ஃபால்ட் சர்ஜஸ்க்கு இது ப்ரொடெக்ட் பண்ணாது. இப்போ சோலார் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 32% டேமேஜ் எதனால ஆகுதுன்னா லைட்னிங்னாலதான் ஆகுது. இப்ப லைட்னிங்னால நடக்கிற டேமேஜ் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து லைட்னிங் டைரக்டா பேனல் மேல விழுறதுனால வர டேமேஜ். அது இல்லாம இன்னொரு முக்கியமான டேமேஜ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர். இப்போ சோலார் இன்வெர்டர், இப்போ ஒரு சைட்ல என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாங்க. என்னோட பிளான்ட் ராஜஸ்தான்ல இருக்கும், பட் நான் சென்னையிலே உட்காந்துட்டு என்னோட பவர் ஜென்ரேஷன் எவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு பேனல் எவ்வளவு பவர் ஜென்ரேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மானிட்டர் பண்றதுக்காக நம்ம நிறைய சென்சார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம். அதெல்லாம் ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ். ஸோ இந்த மாதிரி சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ் இதெல்லாம் உள்ள வர வர அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்டோட சென்சிட்டிவிட்டி அதிகமாகுது. இந்த மாதிரி சர்ஜஸ் வந்ததுன்னா இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், இந்த சென்சார் கண்ட்ரோல் டிரைவ்ஸ் எல்லாம் சீக்கிரமா ஃபெயில் ஆகும்.
அதனாலதான் கிட்டத்தட்ட 33% ஆஃப் டேமேஜ் வந்து எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா லைட்னிங்னால வர சர்ஜஸ்னால தான் சோலார் பேனல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் போறதுக்கு முன்னாடி லைட்னிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே தெரியும் லைட்டிங்கிறது என்ன, மேல இருந்து கீழே சார்ஜஸ் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். பட் அப்படி கிடையாது. ஸோ இப்போ மொத்தம் லைட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்கு. அந்த 4 டைப்ல ஒரு டைப் தான் மேல இருந்து கீழே வர டைப், அதாவது கிளவுட்ல இருந்து கிரவுண்டுக்கு வர்றது. அது இல்லாம உள்ள டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் வந்து இன்ட்ரா கிளவுட் லைட்டிங். ஸோ ஒரு கிளவுட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டா பிரியும். அப்போ அந்த ஒரே கிளவுடுக்குள்ளாரியே லைட்டிங் நடந்ததுதான் அது வந்து இன்ட்ரா கிளவுட் லைட்டிங்னு சொல்லுவோம். அதே ஒரு கிளவுட்ல இருந்து இன்னொரு கிளவுடுக்கு நடந்ததுன்னா அது வந்து இன்டர் கிளவுட் லைட்னிங் ஆர் கிளவுட் டு கிளவுட் லைட்னிங்னு சொல்லுவோம். நம்ம பூமிக்கு வர 3வது டைப் தான் கிளவுட் டு கிரவுண்ட் லைட்னிங். ஸோ நம்ம ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் பண்றோம், டிசைன் பண்றோம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளவுட் டு கிரவுண்டுக்காக தான் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கும் பண்ண மாட்டோம். பட் நம்பர் ஆஃப் லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் டு கிரவுண்டும் இது ரொம்ப கம்மி இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது ஒரு கிளவுட்ல இருந்து இன்னொரு கிளவுடுக்குள்ள நடக்கிறது தான், அதனால இது ரொம்ப அதிகமா நடக்கும். ஒன்லி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் மேல இருந்து கீழே வரைக்கும் வரும். ஸோ இப்போ அந்த லைட்னிங் ஃபார்மேஷன் ஆகும்போது இப்படிதான் நடக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், நார்மலா பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மாதிரி லைட்னிங் கண்டிஷன்ல என்ன ஆகும்னா அந்த ஏர் ப்ரெஷர்னால என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் தனியாகவும் நெகட்டிவ் சார்ஜஸ் தான் தனியாகவும் ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஸ்பிளிட் அப் ஆகும்போது மட்டும்தான் என்ன ஆகும்னா வோல்டேஜ் பயங்கரமா பில்டப் ஆகும். ஏன்னா முன்னாடி எல்லாம் ஸ்பிளிட் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது. இப்போ நெகட்டிவ் எல்லாம் தனித்தனியா வரும்போது இந்த பொட்டன்ஷியல் அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு தெரியும் ஏர்ன்றது ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ இப்போ நார்மலா இருக்கும்போது ஏர்ன்றது ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். ஆனா ஒரு வோல்டேஜ் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல போகும்போது அந்த பிரேக் டவுன் நடந்துட்டு ஏர் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு இந்த கிளவுட்ல வந்து இந்த மாதிரி வோல்டேஜ் பில்டப் ஆக என்ன ஆகும்னா சுத்தி உள்ள ஏர் வந்து அயனைஸ் ஆகி கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏர் அயனைஸ் ஆகி கண்டக்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகுது, மேல இருக்க சார்ஜஸ் கிரவுண்டை நோக்கி வருது. அப்போதான் நமக்கு லைட்னிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம எல்லாரும் லைட்னிங் பாக்குறோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்னா மேல இருந்து கீழே சார்ஜஸ் வர்றது மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த மேல இருந்து கீழே வர்ற அதே நேரத்துல நம்ம பூமியில இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் சென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேல இருந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வருது அப்படின்னா நம்ம கீழே இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் பாசிட்டிவ் சார்ஜஸ் சென்ட் பண்ணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சென்ட் பண்ணுது, கிரவுண்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சென்ட் பண்ணுது. ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப நானே நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட தலையில இருந்து தனியா பாசிட்டிவ் சார்ஜ் போகும். இங்க ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங் தனியா பாசிட்டிவ் சார்ஜ் அனுப்பும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் கிரவுண்ட்ல இருக்கோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மேல இருந்து கீழே வர சார்ஜஸ் வந்து நம்ம டவுன்வர்ட் லீடர்னு சொல்லுவோம், கீழ இருந்து மேல போறது வந்து அப்வர்ட் லீடர்னு சொல்லுவோம். ஸோ இப்ப இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் இருக்கு, ஒரு ஆள் நிக்கிறேன், நான் நின்றுட்டு இருக்கேன், கிரவுண்ட் இருக்கு, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் சென்ட் பண்ணும். பட் லைட்னிங் எது வழியா க்ளோஸ் ஆகும் பாத்தீங்கன்னா எந்த சார்ஜ் மேல இருந்து வர நெகட்டிவ் சார்ஜோட ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம் அந்த வழியா சார்ஜ் வந்து பார்த்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா மரமும் கிரவுண்டும் மட்டும்தான் இருக்கு. ஸோ கிரவுண்ட்ல இருந்து அனுப்புறது, தரமட்டத்துல இருந்து அனுப்புறது, ட்ரீன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 5-6 மீட்டர் ஹைட்ல இருந்து அனுப்புது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த 5-6 மீட்டர் ஹைட்டுக்கு மேல இருந்து சார்ஜஸ் போறதுனால சீக்கிரமா கிளவுட் ஏற்றிடும். அதனாலதான் லைட்னிங் எப்போதுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு மரம் தான் இருக்குன்னா கண்டிப்பா மரத்துல எழுதுறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட் கேமரா வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க லைட்னிங் டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக. ஸோ இப்போ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல இருந்து வர்றது நம்ம நார்மலா பாக்குற லைட்னிங், கீழ இருந்து போறது பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பாசிட்டிவ் சார்ஜஸ். இது ரெக்கார்ட் பண்ணது வந்து 40,000 FPS ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ தான், இமேஜ் தான் போட்டிருக்கேன். பட் இத வீடியோவா இருக்கு. இந்த வீடியோட சோர்ஸ் இங்க கொடுத்துருக்கோம். இந்த வீடியோட சோர்ஸ் வந்து நாங்க செஷன் முடியும் போது சேட் பாக்ஸையும் காப்பி பண்ணி போடுறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம லைட்னிங்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட், அதாவது மேல இருந்து கீழே வரதை மட்டும் தான் நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. மேல இருந்து கீழே வரும்போது கீழே இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆப்போசிட் சார்ஜஸ் அதுவும் சென்ட் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 5 சார்ஜஸ் போகுது, இந்த சென்டர் சார்ஜஸ் தான் அதிகமா ஃபாஸ்டா போகுது. அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து வர்றது சென்டர் சார்ஜ் மூலியமா பாத்த க்ளோஸ் பண்ணி கீழே இறங்கிடும். ஸோ நம்ம இதுல இருந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா லைட்னிங்ல நடக்கும்போது மேல இருந்து மட்டும் சார்ஜஸ் வரல, கீழே இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயுமே சார்ஜஸ் போகுது. மேல இருந்து வர்றது டவுன்வர்ட் லீடர்னு சொல்லுவோம், கீழ இருந்து போறது அப்பர் லீடர்னு சொல்லுவோம். அப்பர் லீடருக்கு இன்னொரு பேரு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதனாலதான் பின்னாடி இதை பேஸ் பண்ணி பின்னாடி ஒரு டெக்னாலஜியே இருக்கு. ஸோ இப்ப கீழ இருந்து மேல போறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ நம்ம லைட்னிங் எதனாலலாம் டேமேஜ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம்னா நமக்கு எதனால ப்ராப்ளம் வருது, நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்க்கு என்ன ரீசன் அப்படின்றது தெரியணும். ஸோ நமக்கு என்ன ரீசன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ப்ராப்பரான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லைட்னிங்லையும். இப்போ நான் லைட்டிங் நடக்குது, ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம எதனால அந்த ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் நம்மளால பார்க்க முடியும். இப்போ லைட்னிங்னு பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, லைட்னிங் வந்து ஒரு பில்டிங் மேல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு டேமேஜ் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது மட்டும் தான் ஒரு காரணமான்னு கேட்டா கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் அது. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப லைட்னிங் ஒரு பில்டிங் மேல விழுது, அதனால டேமேஜ் கிரியேட் பண்ணுதுன்னா அது வந்து டைரக்ட் எஃபெக்ட். ஏன்னா அங்கதான் விழுது, அது டைரக்டா விழுந்ததுனால நமக்கு எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம இன்னொரு கேஸ் சொல்லியிருந்தோம், டிரான்ஸ்மிஷன் லைன்ல விழும்போது வீட்டுக்குள்ளார டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா லைட்னிங் விழுவுற இடம் பாத்தீங்கன்னா பவர் லைன்ல, டேமேஜ் எங்க ஆகுது, வீட்டுக்குள்ளார உள்ள எக்யூப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி லைட்னிங் ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகி டேமேஜ் ஃபெயிலியர் வந்து வேற இடத்துல நடந்துச்சுன்னா இது வந்து இன்டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லைட்னிங் வந்து டைரக்ட் எஃபெக்ட் இல்லாம இன்டைரக்ட் எஃபெக்ட்னாலையும் நமக்கு வந்து டேமேஜ் கிரியேட் பண்ணும். ஸோ எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர், அப்புறம் அந்த ஆல்ரெடி இறந்து போன இமேஜ் காட்டியிருந்தோம், அதுவும் அப்படிதான். ஏன்னா லைட்னிங் வேற எங்கேயோ க்ரௌண்ட் பொட்டன்ஷியல்னால நமக்கு இங்க டேமேஜ் ஆச்சு. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எஃபெக்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சோர்ஸ்னால லைட்னிங் வந்து நமக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த ஸ்ட்ரக்சர், பில்டிங்க்கு மேல டைரக்டா லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகி டேமேஜ் கிரியேட் பண்றது. செகண்ட் பாத்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்கிங் நியர் த ஸ்ட்ரக்சர். இப்போ என் பில்டிங் இருக்கு, பில்டிங்க்கு பக்கத்துல லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா டேமேஜ் ஆகும். பில்டிங்க்கு மேல விழுகிறப்ப டேமேஜ் கிரியேட் ஆகுதுன்னா ஓகே, பட் பக்கத்துல விழும்போது எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த சார்ஜஸ் எல்லாம் கிரவுண்ட்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ கிரவுண்ட் பொட்டன்ஷியல ரைஸ் ஆகும். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல இங்க ஏதாவது கேபிள் லே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுல வந்து சர்ஜஸ் இன்டியூஸ் ஆனதுக்கு வாய்ப்பு. அதனால நமக்கு என்ன ஆகலாம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வேணா ஃபெயிலியர் ஆகலாம். இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த பவர் லைன். இப்போ லைட்னிங் ஒருவேளை பவர் லைன் நடந்ததுன்னா என்ன ஆகும், சர்ஜஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் மூலியமா டிராவல் ஆகும். ஏதாவது பில்டிங் குள்ள போச்சுன்னா அங்க உள்ள எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ லைட்னிங் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த பவர் லைன்னால எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நடக்கும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்கிங் நியர் த பவர் லைன். இப்போ இது வரைக்கும் நாங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த ஆடிட்டிங் சர்வே எல்லாம் பண்ண போயிருக்கோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கான காமன் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சோர்ஸ், தட் இஸ் லைட்னிங் ஸ்ட்ரைக்கிங் நியர் த பவர் லைன் தான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பில்டிங் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லைட்னிங் அர்ஸ்டர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் கேபிளோ ஸ்ட்ரிப்போ கொண்டு வராங்க. ஆனா அது பக்கத்துலயே என்ன பண்ணிட்டாங்கன்னா பவர் கேபிள் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சைட்ல நாங்க மேல பார்த்தோம் லைட்டிங் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, மேல இருந்து கீழ இருந்து சோலார் பேனல் உள்ள கேபிளும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே லைட்னிங் ஆக்ஸோட கண்டக்டரும் கொண்டு வந்தாங்க. இந்த சோலார் பேனலோட கேபிளும் லைட்னிங் ஆக்ஸும் பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது பக்கத்துல ஏதாவது கண்டக்டர் இருந்ததுன்னா சர்ஜஸ் வந்து இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபேரடேஸ் லா இங்க வந்துடும். ஸோ ஃபேரடேஸ் லா மூலயமா ஏதாவது ஒரு கண்டக்டர் கூட லிங்க் ஆயிருக்க மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இங்கேயும் அதே தான் நடக்குது. லைட்னிங் அரெஸ்டர் வச்சிருக்கோம், அதுல இருந்து ஒரு கண்டக்டர் கொண்டு வரோம். லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும்போது அந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் சுத்தி மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் பக்கத்துல உள்ள கண்டக்டரோட லிங்க் ஆகும்போது சர்ஜஸ் இன்டியூஸ் ஆகுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேபிளுக்கும் லைட்னிங் கண்டக்டருக்கும் டைரக்டா பிசிக்கல் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. பட் இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்னால லிங்கேஜ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகுது. ஸோ இப்போ நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. பட் கேபிளை எதையும் பக்கத்திலேயே கொண்டு வரதுனால எப்போல்லாம் லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பில்டிங் மேல லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆகாத மாதிரியும் பார்க்கணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி சர்ஜஸ்னால எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃபெயில் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் இன்கார்பரேட் பண்ணா மட்டும்தான் என்னால ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனா கொடுக்க முடியும். ஸோ நம்ம முதல்ல சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம்னா முதல்ல எதனாலதான் நமக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ ப்ரொடெக்ஷன் பண்றோம், டிசைனிங் பண்றோம் அப்படின்னா டைரக்ட் எஃபெக்ட் இன்டைரக்ட் எஃபெக்ட் ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்றதுக்காக ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம லைட்னிங் ப்ரொடெக்ஷன் டிசைன் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சைட் அனாலிசிஸ். நம்ம ஒரு இடத்துல ஃபெயிலியர் நடந்துருச்சு, லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆனதால எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல ஏதாவது வேற எதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது சைட்டை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். எதனால இந்த மாதிரி டேமேஜ் நடந்திருக்கு,
என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு இந்த டேமேஜ் ஆகணும்னா, லைட்னிங்னால மட்டும் தான் நடந்திருக்குமா, இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பரா சைட்டை அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை லைட்னிங்னால தான் இருக்கு அப்படின்னா அந்த சைட்டுக்கு லைட்னிங்னால என்னென்னலாம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ டிசைனுக்கு முன்னாடி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கடைசியா பண்ண போறது பாத்தீங்கன்னா பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன். இப்போ மற்ற மிஷின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பீரியாடிக்கலா மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் போட்டுட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. பட் எர்த்திங்க்கும் லைட்னிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்க்கும் அந்த அளவுக்கு நிறைய பேர் மெயின்டெனன்ஸ்ன்றது பண்றதே கிடையாது. ஆக்சுவலா நம்ம லைட்னிங் ப்ரொடக்ஷன் எர்த்திங் எல்லாமே பாத்தீங்கன்னா பில்டிங்க்கு வெளியில இருக்கு. ஸோ பில்டிங்க்கு உள்ளார உள்ள எக்யூப்மெண்ட்டை விட வெளியில இருக்க இந்த லைட்டிங் ப்ரொடக்ஷன் எர்த்திங் தான் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்ல கரோட் ஆகிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். பட் நிறைய பேர் இதுக்கு அதுக்கான போதுமான முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அதனால நிறைய பேர் மெயின்டெனன்ஸ்ன்றதே பண்றதே இல்லை. ஒரு லைட்னிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும்னா நம்ம பீரியாடிக்கலா அது வந்து மெயின்டெனன்ஸ் அப்பப்போ பண்ணிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் சிஸ்டம் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். நம்ம லைட்னிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 62305. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ல வந்து மொத்தம் 4 பார்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜென்ரலா லைட்னிங்னா என்ன, லைட்னிங் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், லைட்டிங் என்ன ஷேப்ல இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்னென்ன, ஒரு லெவல் 1க்கும் லெவல் 2க்கும் என்னென்ன வித்தியாசம், இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சொல்றது பாத்தீங்கன்னா லெவல் 1 பார்ட் 1ல சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2 ரிஸ்க் அசஸ்மெண்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுல 2 அவுட்புட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து லைட்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் நமக்கு வேணுமா வேண்டாமா. ஸோ நம்ம பொதுவா எல்லா பில்டிங்க்கும் லைட்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம லைட்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வேணுமா வேணாமான்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி வேணுமா வேணாம்னு கண்டுபிடிச்சோம்னா செகண்ட் அவுட்புட் என்ன, எந்த லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், அதே மாதிரி வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹையர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வேணும். பட் வீட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹையர் லெவல் ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. ஸோ இப்போ நான் ப்ரொடெக்ஷன் வேணுமா வேணாமான்றது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நான் கொடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுதான் ரிஸ்க் அசஸ்மெண்டோட செகண்ட் அவுட்புட். நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல 2 அவுட்புட் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்து எல்பிஎஸ் வேணுமா வேண்டாமான்னு கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் அவுட்புட் வந்து ஒருவேளை லைட்னிங் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா எந்த லெவல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம், இதுதான் நம்ம வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதோட அவுட்புட்டை பொறுத்து தான் நம்ம என்ன போறோம், லைட்னிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் டிசைனிங்கே பண்றோம். ஸோ இப்போ டிசைனிங்ல வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து பில்டிங் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று வந்து எக்யூப்மெண்ட் ப்ரொடெக்ஷன். இப்போ பில்டிங்க்கு வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன பண்ணுவோம், வெளியில லைட்னிங் ஆர்ஸ்ட் வைக்க போறோம். லைட்னிங் ஆர்ஸ்ட், கண்டக்டர், எர்த்திங் இதெல்லாம் போட்டு நம்ம பில்டிங் ப்ரொடெக்ட் பண்றது பார்ட் 3. பார்ட் 4ல வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ சோலார் பிளான் பாத்தீங்கன்னா மெயினா இந்த 3 டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பண்றோம். இந்த 3 டைப்லயுமே பாத்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்ஸ் தான் டாப் மோஸ்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. இப்போ பில்டிங்க்கு மேல நான் ரூஃப் டாப் வைக்கிறேன்னாலும் பில்டிங்க்கு மேல இது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்ட். இந்த கிரவுண்ட் மவுண்டட் சோலார் வைக்கிறோம்னா ஓப்பன் ஏரியால நம்ம வைக்க போறோம். அந்த ஏரியால வேற எந்த ஸ்ட்ரக்சருமே கிடையாது. அப்போ இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்டா இருக்க போகுது. இதுவே ஃப்ளோட்டிங் சோலார் டைப் போறோம்னா வாட்டர் பாடியில நம்ம வைக்க போறோம். ஸோ இங்கேயுமே என்னாச்சு, வாட்டருக்கு மேல இன்ஸ்டால் பண்றோன்றப்ப இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்டா இருக்கு. ஸோ இந்த சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பேனல்ஸ் தான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ன்றப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒருவேளை லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸா அது பேனல் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அதனாலதான் கிட்டத்தட்ட மோர் தென் 30% ஆஃப் த டேமேஜ் வந்து சோலார் பேனல்ஸ்ல வந்து லைட்டிங்னால தான் நடக்குது. அதனாலதான் சோலார் பேனல்ஸ் எல்லாத்துக்கும் லைட்டிங் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லைட்டிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அதாவது இந்த பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத இது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் லைட்டிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மெயினா 3 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஏர் டெர்மினேஷன் சிஸ்டம், ரெண்டாவது வந்து டவுன் கண்டக்டர் சிஸ்டம், மூணாவது வந்து எர்த் டெர்மினேஷன் சிஸ்டம். ஸோ இந்த ஏர் டெர்மினேஷன் சிஸ்டம்ன்றது தான் லைட்னிங் வரதை வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒருவேளை லைட்னிங் ஒருவேளை ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா மொத்த எனர்ஜி ரிசீவ் பண்றது இந்த ஏர் டெர்மினல் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த டவுன் கண்டக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஏர் டெர்மினல் ரிசீவ் பண்ண எனர்ஜியை அப்படியே டைவெர்ட் பண்ணி கிரவுண்ட் போடுறது, இது மட்டும் தான் டவுன் கண்டக்டரோட வேலை. இது ஒரு பைபாஸ் ஆர் பிரிட்ஜ் மாதிரி மேல இருந்து வர எனர்ஜி அப்படியே கேரி பண்ணி கீழே கொண்டு போய் விட்டோம். எர்த் டெர்மினேஷனோட பர்பஸ் பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படியே ஃபுல்லா கிரவுண்டுக்குள்ள டிசிபேட் பண்ணி விட்டுறது. இது 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனன்ட்ஸ். பட் இது இல்லாம 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா லைட்னிங் ஈவென்ட் கவுண்டர், இன்னொன்று டெஸ்டிங். லைட்னிங் ஈவென்ட் கவுண்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா
இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து எவ்வளவு லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கு, எத்தனை லைட்னிங் இம்பல்ஸ் கரண்ட் இந்த கண்டக்டர் மூலியமா ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட்ல கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் சென்ஸ் பண்ணி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டரிங் டிவைஸ். டெஸ்ட் லிங்க்ன்றது வந்து மெயின்டெனன்ஸ் பர்பஸ் அப்போ நம்ம வேல்யூ செக் பண்றதுக்கு இல்ல கண்டினியூட்டி செக் பண்றது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு ஆப்ஷனல் ஆப்ஷன் காம்பனன்ட் தான். ஸோ டெஸ்ட் லிங்க்கும் கவுண்டர் வந்து ஆப்ஷனல் காம்பனன்ட், பட் மற்ற மூணு வந்து மேண்டேட்டரி காம்பனன்ட்ஸ். இந்த 62305 வந்து மொத்தம் 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க டிசைன் பண்றதுக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட், ரெண்டாவது வந்து மெஷ் மெத்தட், மூணாவது வந்து ரோலிங் ஸ்பியர் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம லைட்னிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஆங்கிளை பொறுத்து தான் மாறும். ஸோ இப்போ எனக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனும் மாறிடும். பட் இந்த ஆங்கிள் எதை பொறுத்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹைட்டை பொறுத்தும் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷனை பொறுத்தும் இருக்கும். இப்போ லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆர் ஹைட் சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஒரு இமேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல உள்ள ரெண்டு ஏர் டெர்மினல்ஸும் ரெண்டு சைட்ல உள்ள ஆங்கிளும் சேஞ்சா இருக்கும். ரைட் சைட்ல உள்ளதுக்கு ஒரு ஆங்கிள், லெஃப்ட் சைட்ல உள்ளதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்கும். எதனாலன்னா ரைட் சைட்ல உள்ளதுக்கு வந்து பில்டிங் டெரஸ் லெவல் தான் ரெஃபரன்ஸ் பிளேன், லெஃப்ட் சைட்ல உள்ளதுக்கு வந்து கிரவுண்ட் லெவல் ரெஃபரன்ஸ் பிளேன். இப்போ ரெஃபரன்ஸ் பிளேன்ல இருந்து நான் ஹைட் பார்க்கும்போது ஹைட் வேற வேற இருக்கிறதுனால எனக்கு ஆங்கிள் சேஞ்ச் ஆயிடும். ஸோ ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட்ல ஆங்கிளை பொறுத்து ப்ரொடெக்ஷன் மாறும். ஆனா இந்த ஆங்கிள் வந்து ஹைட்டையும் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷனையும் பொறுத்து மாறும். ஸோ முன்னாடி எப்படி இருக்கும்னா எல்லாரும் வந்து கான்ஸ்டன்டா ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட்ல 45 டிகிரிஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து கிடையாது. ஸோ IS 2309ல 45 டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 62305ல வந்து ஸ்டாண்டர்டே அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. நம்ம ஹைட்டை மாத்த மாத்த இந்த ஆங்கிளும் மாறும். இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு தேவையான ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 மீட்டருக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் 10 மீட்டர்னு எடுக்கிறேன்னா அந்த 10 மீட்டர்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணணும். ஸோ இந்த லைனை டிரா பண்றப்போ எனக்கு ரெட்டு, எல்லோ எல்லாத்துலயுமே இது இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ ரெட் லைனோட எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் லெவல் 1க்குள்ள ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் 45 டிகிரி வருது. இதுவே அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி லெவல் 2 போறேன் அப்படின்னா எனக்கு அரௌண்ட் 53 to 54 டிகிரிஸ் வருது. லெவல் 3 போகும்போது அரௌண்ட் 61 to 62 டிகிரிஸ் வருது. லெவல் 4 போகும்போது அரௌண்ட் 65 டிகிரிஸ் வருது. ஸோ ஒரே ஹைட்டு, பட் லெவல் மாறுச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுது, ஆங்கிள் மாறிடுது. ஆங்கிள் மாறுச்சுன்னா எனக்கு ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வரும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட்ல வந்து டைரக்டா ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இத்தனை மீட்டருக்கு இவ்வளோன்னு கொடுக்கவே கிடையாது. இந்த கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல இருந்து நம்ம ஆங்கிள் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிளை வச்சு நம்ம ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஏர் டெர்மினல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பார்க்கும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். ஆங்கிள் வந்து எனக்கு எவ்வளவு வருது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெவல் 1 எடுக்கிறேன்னா அரௌண்ட் 45 டிகிரிஸ் வருது. ஸோ எனக்கு 45 டிகிரிஸ் வரும்போது ஹைட் 10 மீட்டர்னா அதுக்கேற்ற மாதிரி ரேடியஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எனக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுதான். ஸோ அரௌண்ட் இதுவும் 10 மீட்டர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹைட்டுக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேபிள் மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம அதுல இருந்து எடுத்துருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் 45 டிகிரிஸ் காட்டியிருக்கோம் ஹைட் மீட்டருக்கு. ஸோ இங்க பார்க்கலாம் நீங்க கடைசியில் உள்ள வேல்யூ வந்து 10 மீட்டர்ஸ். 10 மீட்டர்ஸ்க்கு லெவல் 1 எடுத்தீங்கன்னா ஆங்கிள் 45 டிகிரிஸ் வருது. ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வருது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு நம்ம ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். இந்த மெத்தட்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு பில்டிங்லாம் இதை வச்சு டிசைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இதுல உள்ள ஆங்கிள்ஸ் வந்து லெவல் 1க்கு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எனக்கு 20 மீட்டர்ஸ்க்கு மேல நான் போகணும் அப்படின்னா அதாவது லெவல் 1 யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி லெவல் 4 60 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 60 மீட்டர்ஸ்க்கு மேல நான் போகும்போது எனக்கு ஆங்கிளுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட்ல இருக்கு. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு பில்டிங்க்கு இதை வச்சு டிசைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ்னால இந்த மெத்தட் வந்து சின்ன சின்ன பில்டிங்ஸ் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இப்போ ஒரு பில்டிங்க்கு நான் ப்ரொடக்ஷன் ஆங்கிள் மெத்தட் டிசைட் பண்ணும்போது எத்தனை ரேடியஸ் ஆஃப் கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஏர் டெர்மினல்ஸ் பில்டிங் மேல வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பில்டிங்க்கு கால்குலேஷன் பண்ணிட்டு இத்தனை ஏர் டெர்மினல்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணும், இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஏர் டெர்மினல் வச்சிருக்கேன்னா இந்த 15 ஏர் டெர்மினல் பில்டிங்க்கு மேல நான் இன்டர்லிங்க் பண்ணணும். இன்டர்லிங்க் பண்ணிட்டு எனக்கு தேவையான இடத்துல நம்ம கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி டவுன் கண்டக்டர் கொண்டு போகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட ஹைட் 30 மீட்டர்ஸ், ஹைட் ஆஃப் த ஏர் டெர்மினல் 2 மீட்டர்ஸ். ஸோ இப்போ நான் 2 மீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு ஆங்கிள் வந்து 70 மீட்டர், ரேடியஸ் வந்து 10 மீட்டர்ஸ். வேற 32
மீட்டர்ஸ் ஹைட் எடுக்கும்போது எனக்கு ரேடியஸ் வந்து 30 மீட்டர்ஸ் வரும். அதனால சைட்ல உள்ள ரெண்டுமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 மீட்டர்ஸ் ரேடியஸ் இருக்கும். டாப்ல மேல உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10 மீட்டர்ஸ் ரேடியஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட் வச்சு நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ மேல ஒரு நிறைய ஏர் டெர்மினல்ஸ் வருதுன்னா எல்லா ஏர் டெர்மினல்ஸும் மேல டெரஸ்க்கே நம்ம இன்டர்லிங்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே கிரவுண்டுக்கு கொண்டு வரணும். செகண்ட் பாத்தீங்கன்னா மெஷ் மெத்தட். மெஷ் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்ம வெர்டிகல் ஏர் டெர்மினல் யூஸ் பண்ண மாட்டோம். கண்டக்டரை மட்டும் இந்த மெஷ் மாதிரி மேல ஒரு மேட் மாதிரி கண்டக்டர் வந்து பில்டிங்க்கு மேல போட்டுருவோம். இந்த மேட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். லெவல் 1 இருந்தா 5/5, லெவல் 2 இருந்தா 10/10, லெவல் 4 இருந்தா 20/20. ஸோ இந்த மாதிரி கண்டக்டரை மட்டும் மேல போட்டுருவோம். வெர்டிகல் ஏர் டெர்மினல் எதுவுமே கிடையாது. ஸோ முன்னாடி ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஷெட் இருக்குன்னா இந்த மெத்தட் தான் போட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த மெத்தடை அவ்வளவா யூஸ் பண்றதே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார். இப்போ நான் ரூஃப் டாப் சோலார் வைக்கிறேன், என்னோட பேனல் வைக்கிறேன்னா என்ன ஆகும்னா, இந்த பேனல்ல வந்து நம்ம வச்சிருக்க மெஷ் கண்டக்டருக்கு மேல வைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ மெஷ் கண்டக்டருக்கு மேல நான் பேனல் வைக்கிறேன் அப்படின்னா அந்த பேனல்ஸ் எதுவுமே ப்ரொடெக்டடா ஆகாது. அதனாலதான் ரூஃப் டாப் சோலார் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த மெஷ் மெத்தட் போறதே இல்லை. ஒருவேளை ஆல்ரெடி மெஷ் மெத்தட் போட்டாங்க, அங்க வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா நம்ம டிசைனே கொஞ்சம் வந்து ரீமாடிஃபை பண்ணணும். ஸோ தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ரோலிங் ஸ்பியர் மெத்தட். இந்த மெத்தட் என்ன பண்ணணும், ஒரு இமேஜினரி ஸ்பியரை வந்து நம்ம ரோல் பண்ணுவோம். அந்த ஸ்பியர் வந்து பில்டிங் மேல எங்கேயும் டச் ஆகக்கூடாது. பில்டிங்ல எங்கேயாவது டச் ஆச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து அன்ப்ரொடெக்டட் ஆயிடும். இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லா பில்டிங்ஸும் காமனா யூஸ் பண்ற மெத்தட் இதுதான். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பியரோட ரேடியஸ் எதை பொறுத்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த லெவலை பொறுத்து தான் இருக்கும். ஸோ லெவல் 1 இருந்தா 20 மீட்டர் ரேடியஸ் இருக்கும். அதுவே லெவல் 4 இருந்தா 60 மீட்டர்ஸ். ஸோ 60 மீட்டர் ரேடியஸ்னா டயமீட்டர் 120 மீட்டர்ஸ். அவ்வளவு பெரிய இமேஜினரி ஸ்பியரை வந்து பில்டிங்க்கு மேல நம்ம ரொட்டேட் பண்ணணும். அந்த ஸ்பியர் வந்து ஒன்னு கிரவுண்ட்ல டச் ஆகணும், அடுத்து வந்து ஏர் டெர்மினல் டச் ஆகணும், பில்டிங்ல எங்கேயும் டச் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங்க்கும் நம்மளால ரொட்டேட் பண்ணி டிசைன் பண்ண முடியாது. அதனால ஸ்டாண்டர்ட்ல நமக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். D is equal to 2 into square root of TPR minus P square. ஸோ இதுல Pன்றது பாத்தீங்கன்னா பெனட்ரேஷன் டிஸ்டன்ஸ், Rன்றது ரேடியஸ், அது வந்து லெவலை பொறுத்து இருக்கும். பெனட்ரேஷன் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு ராடுக்கு நடுவில் ரோல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் தி ஸ்பியர் வந்து ராட் லெவலுக்கு கீழே வரும். ஸோ எந்த அளவுக்கு கீழே வருதோ அதுதான் நம்ம பெனட்ரேஷன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டு ராடும் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கேன்னா எனக்கு பெருசா கீழே வராது. பட் டிஸ்டன்ஸ் தள்ள தள்ள என்ன ஆகும், மோர் போர்ஷன் வந்து கீழே வர ஆரம்பிக்கும். இப்ப இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பண்ணிருக்கோம், ரெண்டுத்தையும் கொஞ்சம் பக்கத்துல வச்சிருக்கோம். ஸ்பியர்ஸ் வந்து அந்த ராடோட பாதி அளவுக்கு கூட வரல. ஸோ செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அதனால ஸ்பியர் மோர் ஸ்பேஸ் வந்து கீழே வந்துருச்சு. தேர்ட் கேஸ் நம்ம இன்னும் தள்ளி வச்சோம். அப்ப என்ன ஆச்சு, அந்த ஸ்பியரை வந்து ஸ்ட்ரக்சரை தொட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ லைட்டா ஸ்ட்ரக்சரை டச் பண்ணிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அந்த கேஸ்ல பெனட்ரேஷன் டிஸ்டன்ஸும் ஹைட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ பெனட்ரேஷன் டிஸ்டன்ஸும் ஹைட்டும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பியர் வந்து லைட்டா ஸ்ட்ரக்சரை டச் பண்ணும். ஸோ நமக்கு வந்து அந்த கேஸ் போகக்கூடாது. ஸோ பெனட்ரேஷன் டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஹைட்டை விட கம்மியா தான் இருக்கணும். இது வந்து நாங்க அந்த ஃபார்முலாஸ் வச்சு கால்குலேட் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பெனட்ரேஷன் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஹைட் தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. 15.4 வந்ததுன்னா லைட்டா டச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை விட நான் கம்மியா தான் வைக்கணும். ஸோ இதுல நீங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இங்க நம்ம கால்குலேட் பண்றதே வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஏர் டெர்மினல் தான் கால்குலேட் பண்றோம். ஆனா ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட்ல ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரே ஒரு ராட் இருக்குன்னா அந்த ராடு எவ்வளவு ரேடியஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். ஆனா இங்க வந்து ரெண்டு ராடு இருக்குன்னா அந்த ரெண்டு ராடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த ரோலிங் ஸ்பியர் மெத்தட்ல நம்ம கால்குலேட் பண்ற வேல்யூ வந்து கம்பைன்ட் எஃபர்ட், ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற பாக்கணும். அதனாலதான் இது வந்து எப்பவுமே ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தோட பெட்டரா இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட்ல நம்ம ரேடியஸ் ஒரு ராடோட ரேடியஸ் கால்குலேட் பண்றோம். பட் இங்க வந்து ரெண்டு ராட் சேர்ந்து நமக்கு எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சோலார் பேனல் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NBC 2016 வந்து என்ன கிளியரா கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சோலார் பேனல் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மேல 500 mm மேல லைட்டிங் போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒருவேளை 500க்கு மேல போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா அதோட ஷேடோ வந்து பேனல் விழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ ஷேடோ விழுதுன்னா நமக்காக பவர் ஜென்ரேஷன் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் பேனல்ஸை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஜென்ரேஷனை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சோலார் பேனல்ஸோட மெயின் பர்பஸ் பவர் ஜென்ரேஷன் தான். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மெயின் பர்பஸ் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, கன்வென்ஷனல் ஏர் டெர்மினல் வைக்கிறேன் அப்படின்னா 500 mm ஹைட்டுக்கு தான் வைக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு பவர் ஜென்ரேஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலயே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ லெவல் 4ல நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா
0.5 மீட்டர்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். 0.5 மீட்டர்ஸ்க்கு லெவல் 4 பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 15 மீட்டர் அப்படின்னு சொல்றோம்னா, நான் நிறைய ஏட்டமல் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 ஏட்டமுக்கு நடுவுல உள்ளது 15 மீட்டர்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இந்த ரெக்டாங்கிள்ல எனக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா லென்த்தோ வித்தோ கிடையாது. எப்பவுமே டயகனல் தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 15 நான் கால்குலேட் பண்றேன்னா லென்த் 15 கன்சிடர் பண்ணக்கூடாது, டயகனல் தான் 15 கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு ரெக்டாங்கிள்ல 12 மீட்டர் கிராஸ் 9 மீட்டர் இருந்துச்சுன்னா அதோட டயகனல் வந்து 15 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு சோலார் பேனல்ஸ் அரே மாதிரி நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்ரி 12 மீட்டருக்கு வந்து ஒரு ஏர் டெர்மினல் வைக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு ரோவ்ல இருந்து அடுத்த ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் ஸ்பேசிங் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வச்சேன்னா நல்லா கன்வென்ஷனல் மெத்தட் வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ என்பிசி 2016 சொல்லியிருக்க ரெக்கமெண்டேஷன் 500 mm மேல ஹைட் இல்லாத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா IS 17978. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரீசெண்டா 2022ல வந்து சோலார் பேனல்ஸ் அந்த சோலார் ப்ராஜெக்ட்குள்ள ப்ரொடெக்ஷன் ஃபார் லைட்டிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ரிலீஸ் பண்ண ஸ்டாண்டர்ட். இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம சோலார் பேனல் வச்சிருக்க அந்த மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்லயே ஏர் டெர்மினல் டைரக்டா மவுண்ட் பண்ணலாம். அப்புறம் தனியா நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதே ஸ்ட்ரக்சர்லயே மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம நோட் பண்ண பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தெரியும். ஸோ இங்க வந்து ரெட் கலர்ல உள்ளதெல்லாம் லைட்னிங் ஏர் டெர்மினல். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல 500 mm தான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த டயகனல் போர்ஷனோட லென்த் வந்து 15 மீட்டர் இருக்கணும். ஒரு ராடுக்கும் இன்னொரு ராடுக்கும் உள்ள லென்த் வந்து பாத்தீங்கன்னா 12 மீட்டர் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த எர்த்திங் சிஸ்டம் வந்து எல்லா எர்த்திங்கும் லிங்க் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் ரூமோட எர்த்திங், பேனல் பாடியோட எர்த்திங், லைட்னிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டமோட எர்த்திங், எஸ்பிடியோட எர்த்திங் சொல்லிட்டு எல்லா எர்த்திங்கும் இன்டர்லிங்க்டா தான் இருக்கும். ஸோ ஒரு சோலார் பேனல் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அவங்க இருக்க எல்லா எர்த்திங்கும் பிலோ த கிரவுண்ட் லெவல் நம்ம இன்டர்லிங்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்ட்ரீமர் எமிஷன் டெக்னாலஜி. ஸோ இது வந்து நம்ம மெயினாக சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ற டெக்னாலஜி. ஸோ இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி கிடையாது, இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்றோம். இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா NFC 178F102. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டாண்டர்டுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான். அதனால தான் மெயினாக வந்து சோலாருக்காக இதை யூஸ் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம்ல இருந்தே நம்ம இதை புரிஞ்சுக்கலாம், எர்லி ஸ்ட்ரீமர் எமிஷன் டெக்னாலஜி. ஸோ ஸ்ட்ரீமர்னா என்னன்னு நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தோம். இப்போ லைட்னிங் மேல இருந்து கீழ இருந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் மேல போகும். ஸோ இந்த மாதிரி கீழ இருந்து மேல போற சார்ஜஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்னாலஜி நேமே பாத்தீங்கன்னா எர்லி ஸ்ட்ரீமர் எமிஷன். அப்ப என்ன ஆகுது, எர்லியரா முன்னாடியே வந்து ஸ்ட்ரீமர்ஸ் இது சென்ட் பண்ணது அர்த்தம். ஸோ நம்ம வந்து முன்னாடியே போகுது அப்படின்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணா மட்டும்தான் இது முன்னாடி அது பின்னாடி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்புறோம் ஒரு இடத்துக்கு. நான் 10 மணிக்கு போயிட்டேன், என் ஃப்ரெண்டு 12 மணிக்கு போறோம் அப்படின்றப்போ நான் 2 பேரையும் கம்பேர் பண்ணா மட்டும்தான் யார் முன்னாடி யார் பின்னாடின்னு சொல்ல முடியும். இப்போ நாங்க 3 பேர் போறோம். இப்ப நான் 10 மணிக்கு போனேன், ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு 12 மணி, ரெண்டாவது ஃப்ரெண்டு 2 மணி. இப்ப என்னையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டையும் கம்பேர் பண்ணா என் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லேட்டு. அதே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டையும் செகண்ட் ஃப்ரெண்டையும் கம்பேர் பண்ணேன்னா என் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சீக்கிரம். ஸோ நம்ம இங்க வந்து எர்லி ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எதையோ ஒரு இன்னொரு பேராமீட்டரோட கம்பேர் பண்றோம். அதை கம்பேர் பண்ணும்போது இது இயர்லியரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கம்பேர் பண்ற இன்னொரு பேராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் லைட்னிங் அரெஸ்டர். ஸோ இப்போ ஒரு லைட்னிங் வந்து சிமுலேட் பண்றோம் லேப்ல. அப்ப என்ன ஆகுது, லைட்னிங் சிமுலேட் பண்ணும்போது மேல இருந்து சார்ஜஸ் வருது, அதே மாதிரி கீழ இருந்து சார்ஜஸ் மேல போகும். ஸோ ஒரு கன்வென்ஷனல் ராடை வச்சு நான் லைட்னிங்கை சிமுலேட் பண்றேன், இங்க இந்த கன்வென்ஷனல் ராடு ஸ்ட்ரீமர் சென்ட் பண்ணுது. அதே மாதிரி எர்லி ஸ்ட்ரீமர் ராடை வச்சு நான் சிமுலேட் பண்றேன், அப்ப எர்லி ஸ்ட்ரீமரும் ஸ்ட்ரீமரை சென்ட் பண்ணுது. ஸோ இந்த கன்வென்ஷனல் எவ்வளவு நேரத்துல ஸ்ட்ரீமர் சென்ட் பண்ணுச்சு, இஎஸ்சி ராடு எவ்வளவு நேரத்துல ஸ்ட்ரீமர் சென்ட் பண்ணுச்சு, இது ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணேன்னா என்னோட இஎஸ்சி ராடு வந்து கன்வென்ஷனலுக்கு முன்னாடியே ஸ்ட்ரீமர்ஸை சென்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து எர்லி ஸ்ட்ரீமர் எமிஷன் டெக்னாலஜி. ஸோ ஒரு கன்வென்ஷனல் ராட் சென்ட் பண்ற ஸ்ட்ரீமர்ஸை விட இந்த ராடு வந்து ஸ்ட்ரீமர்ஸை எர்லியரா சென்ட் பண்ணிடும். அதனாலதான் இந்த டெக்னாலஜிக்கு வந்து இந்த பேர் வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம அட்வான்ஸ்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இருக்கோம், பட் இந்த மெத்தட் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அந்த ஏர்லி ஸ்ட்ரீமர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து டிஸ்போசல் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, என்விரான்மெண்டல் ரொம்ப பொல்யூட் பண்ணுது, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனால ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை பேன் பண்ணிட்டாங்க. இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ரொடக்ட் மெத்தடாலஜிஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரிகரிங் அட்வான்ஸையும் அச்சீவ் பண்றாங்க. ஸோ இந்த இஎஸ்சியில முக்கியமான டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிகரிங் அட்வான்ஸ் டைம். அதாவது
இந்த கன்வென்ஷனலை விட இஎஸ்சி எவ்வளவு நேரம் அட்வான்ஸா ஸ்ட்ரீமரை சென்ட் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ப்ரொடெக்ஷனே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டூருக்கு போறேன். ஸோ ஒரு 8 பிளேஸ் நான் பார்க்கணும்னு பிளான் பண்றேன். ஸோ நான் இந்த 8 பிளேஸையும் கவர் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலைல 6 மணிக்கே கிளம்பணும். ஸோ நான் இப்போ 6 மணிக்கு கிளம்புனா 8 பிளேஸ் கவர் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், லேட்டா கிளம்புறேன், ஒரு 10 மணிக்கே கிளம்புறேன்றப்போ 8 பிளேஸ் ஒரு 4 பிளேஸ் தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஏர்லியரா கிளம்புறேன் அப்படின்றப்போ நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியும். அதேதான் இங்கேயும். ஸோ ஏர்லி ஸ்ட்ரீமர் எமிஷன்ல ஸ்ட்ரீமர்ஸ் அட்வான்ஸா போறதுனால இதனால நிறைய ஏரியாவை கவர் பண்ண முடியும். ஸோ அதனால ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த மெத்தடுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுல உள்ளது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால மொத்தம் 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆர், ஹெச், தேர்ட் வந்து டெல்டா. ஆர்ன்றது ரேடியஸ், அது எதை பொறுத்து இருக்குன்னா லெவல்ஸை பொறுத்து இருக்கும். ஹெச்ன்றது பாத்தீங்கன்னா ஹைட். இந்த ஹைட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஹைட் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 மீட்டர் போல் வச்சிருக்கேன், அந்த 5 மீட்டர் போல் பக்கத்துல பேனல்ஸ் ஒரு 2 மீட்டர் இருக்கு அப்படின்னா இந்த பேனலுக்கு மேல எவ்வளவு ஹைட் இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஒரு 5 மீட்டர்ல 2 மீட்டர் ஹைட் பேனல்னா மீதி ஹைட் 3 மீட்டர். இந்த 3 மீட்டர் தான் பேனலுக்கு மேல இருக்கு. ஸோ இந்த ஹைட்ன்றது ஹைட் எபோவ் த ஸ்ட்ரக்சர் டு பி ப்ரொடெக்டட். எந்த ஸ்ட்ரக்சரை நான் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதுக்கு மேல எவ்வளவு ஹைட் இருக்கோ அதுதான் நீங்க டிசைனிங்க்கு எடுத்துக்கணும். ஸோ 5 மீட்டர் டோட்டல் ஹைட்னா நான் டோட்டல் ஹைட் எடுக்கக்கூடாது. 3வது பேராமீட்டர் பாத்தீங்கன்னா டெல்டா. டெல்டான்றது பாத்தீங்கன்னா ட்ரிகரிங் அட்வான்ஸ் டைம். அதாவது கன்வென்ஷனலை விட இந்த இஎஸ்சி எவ்வளவு நேரம் அட்வான்ஸா ஸ்ட்ரீமர் சென்ட் பண்ணுது, அதுதான் இந்த டெல்டா வேல்யூ. ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த ஃபார்முலா வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ண வேல்யூ. ஸோ டெல்டா R25 டெல்டா டி 25 மைக்ரோ செகண்ட், 40 மைக்ரோ செகண்ட், 60 மைக்ரோ செகண்ட். ஸோ இங்க 5 மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 5 மீட்டர் ஹைட்டு, டெல்டா டி வேல்யூ 60 மைக்ரோ செகண்டா இருந்து லெவல் 4 இருந்தா 107 மீட்டர்ஸ் ரேடியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வரும். ஸோ பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இஎஸ்சின்னு வந்தாலே 107 மீட்டர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. இந்த 107 மீட்டர்ஸ் ரேடியஸ் அச்சீவ் பண்ணா 3 கண்டிஷன் மீட் ஆகணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லெவல் 4 இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் ஹைட் 5 மீட்டர் அபோவ் தி ஸ்ட்ரக்சரா இருக்கணும். தேர்ட் கண்டிஷன் டெல்டா டி வேல்யூ 60 மைக்ரோ செகண்ட்ஸ் அண்ட் எபோவா இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் மீட் பண்ணா மட்டும்தான் நமக்கு 107 மீட்டர் ரேடியஸ் வரும். ஸோ இதே மாதிரி நான் ஒரு கன்வென்ஷனல் ஏர் டெர்மினல் ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட் எடுக்கிறேன் அப்படின்னா இதே லெவல் 4ல 5 மீட்டர் ஹைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் வந்து 16 மீட்டர் தான் கிடைக்கும். ப்ரொடெக்ஷன் ஆங்கிள் மெத்தட்ல 16 மீட்டர், இஎஸ்சில வந்து 107 மீட்டர். ஸோ இந்த இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்க்கு மெயினா இருக்க ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்டா டி வேல்யூ. ஸோ டெல்டா டி வேல்யூ 60 இருந்தா மட்டும்தான் நமக்கு இவ்வளவு ப்ரொடெக்ஷன் வரும். டெல்டா டி வேல்யூ ஒருவேளை 60 இல்லை அப்படின்னா நமக்கு ரேடியஸ் குறைஞ்சிரும். ஸோ இங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். டெல்டா டி 25 இருந்ததுன்னா நமக்கு 65 மீட்டர்ஸ் தான் வரும். ஸோ டெல்டா டின்றது இஎஸ்சில ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் வந்து டெஸ்டிங் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்எஃப்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஒரு ப்ராடக்ட் இஎஸ்சின்னு சொல்றோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து இந்த சீக்வன்ஸ்ல எல்லா டெஸ்டிங்கும் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டெஸ்ட். இதுல வந்து ஜஸ்ட் டைமென்ஷன் தான் செக் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டெஸ்ட். ஏன்னா இப்ப நம்ம இந்த டெஸ்டிங் எல்லாம் லேப்ல பண்ண போறோம். லேப்ல பண்ண டெஸ்டிங் வந்து எங்க பண்ண போறோம், ப்ராடக்ட் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். ஒருவேளை நான் கோஸ்டல் ஏரியால வைக்கிறேன் அப்படின்னா அங்க வந்து சால்ட்டி டெபாசிட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இண்டஸ்ட்ரியில வைக்கிறேன் அப்படின்னா இந்த சல்பர் டெபாசிட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால இந்த எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த சால்ட்னஸ் டெஸ்ட் மட்டும்தான் 3 நாள் நடக்கும். சல்பர் டெஸ்ட் வந்து 7 நாள் நடக்கும். மொத்தம் 10 நாள் இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. 10 நாள் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சாம்பிளை கிளீனே பண்ணாம அப்படியே எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா ஒருவேளை எனக்கு சால்ட்டி டெபாசிட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இன்ஸ்டலேஷன் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்கும் போது இந்த மாதிரி சால்ட்டி என்விரான்மெண்ட்னால ஒருவேளை இன்ஸ்டலேஷன் டேமேஜ் ஆகுதா, அதனால பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகுதான்னு பாக்குறதுக்காக சால்ட்டி டெபாசிட் ஏதாவது இருந்தாலும் அதை கிளீன் பண்ணாம அப்படியே எலக்ட்ரிக்கல் டெஸ்ட்ல கொடுத்துருவாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் படி 100 கிலோ பல்ஸ் வந்து அட் 10/355 மைக்ரோ செகண்ட்ல வந்து 3 பல்ஸ் கொடுக்கணும். மினிமம் வந்து 100 கிலோஸ் அட் 10/350 3 பல்ஸ் கொடுத்தாகணும். 3 பல்ஸ் கொடுக்கும் போதும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாம வித்ஸ்டாண்ட் பண்ணிதான்னு பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வித்ஸ்டாண்ட் ஆகி பாஸ் ஆனா மட்டும்தான் ஃபைனலா டெல்டா டி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெல்டா டி ரொம்ப முக்கியமா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்டே பண்ண மாட்டாங்க, கடைசியா தான் டெல்டா டி பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ் நம்ம சிமுலேட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக தான். ஸோ என்விரான்மெண்டல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெல்டா டி பண்றாங்கன்னா இந்த டெல்டா டி கூட 1 or 2 சாம்பிள் பண்ண மாட்டாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் ராடை வச்சு 50 சைக்கிள்ஸ் எடுப்பாங்க, 50 டைம்ஸ் லைட்னிங் சிமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஎஸ்சி ராடை வச்சு 50 டைம்ஸ் லைட்னிங் சிமுலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 50 டைம்ஸ்க்கும் இந்த இஎஸ்சிக்கும் கன்வென்ஷனலுக்கும் எவ்வளோ டைம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து அதை வச்சுதான் டெல்டா டி வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதனாலதான் இஎஸ்சினால 107 மீட்டர் ரேடியஸ் வருதுன்னா இந்த டெஸ்டிங்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, இஎஸ்சி ராட் வந்து சிபிஆர்ஐ டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த இஎஸ்சிக்குள்ள டெஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெல்டா டி டெஸ்ட் வந்து சிபிஆர்ஐல பண்ணவே முடியாது. அதுக்கான ப்ரொவிஷன் இந்தியாலே கிடையாது. நம்ம இந்தியா இந்த டெஸ்டிங் பண்ணணும்னா வெளியில ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் பண்ணணும். இப்போ வரைக்கும் இந்தியால இந்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்றதுக்கான சர்டிபிகேஷன் வந்து டெஸ்டிங் வந்து இந்தியால இல்ல. ஸோ சிபிஆர்ஐல அவங்க டெஸ்ட் பண்றது என்ன பண்றாங்கன்னா அந்த ராடோட இம்பல்ஸ் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டியை மட்டும் பண்றாங்க. ஒருவேளை இம்பல்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா விக்ஷன் ஆகுதா இல்லையான்னு. பட் அது ஒரே ஒரு ராடு நான் கொடுத்தா கூட எனக்கு விக்ஷன் பண்ணிடும். இந்த அளவுக்கு இஎஸ்சின்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு கன்வென்ஷனல் ராடு கொடுத்து 200 கிலோமீட்டர் கொடுத்தா கூட அது பாஸ் ஆயிடும். பட் இங்க முக்கியமா 107 மீட்டர்ஸ் ரேடியஸ் வர்றதுக்கு காரணம் டெல்டா டி. டெல்டா டி டெஸ்ட் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நம்மளால அது இஎஸ்சியா ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியும். ஸோ டெல்டா டி ஒருவேளை இல்ல அப்படின்னா அது ரேடியஸ் ஒன்லி 14 மீட்டர் தான். டெல்டா டி 60 மைக்ரோ செகண்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு 107 மீட்டர்ஸ் வருது. 16ல இருந்து 107 வரைக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் வர்றதுக்கு மெயின் ரீசன் டெல்டா டி. ஒரு ப்ராடக்ட்டை ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால 107 மீட்டர் ரேடியஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் இஎஸ்சி ராட் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 5 மீட்டர்ஸ் போல் வைக்கிறோம். ஸோ இதுல பார்த்தா தெரியும் கீழே இருந்து மொத்தமா 7 மீட்டர் ஹைட்டு, பட் பேனலுக்கு மேல 5 மீட்டர் ஹைட்டு. ஸோ இப்போ எனக்கு 107 மீட்டர்ஸ் வேணும்னா பேனலுக்கு மேல 5 மீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய போல் வைக்கும் போது இங்கேயும் ஷேடோ வரும். அந்த மாதிரி ஷேடோனால பவர் ஜென்ரேட் ஆகக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஷேடோ அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேடோவோட லென்த் எவ்வளவு தூரம் வரும் அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம சோலார் பேனல்ஸ் பக்கத்துல நம்ம வைக்காம தள்ளி வச்சிருவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க இந்த மாதிரி டிராயிங்ல இங்க மார்க் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டம் இருக்கிறதுனால ஷேடோஸ் எவ்வளவு தூரம் வரும். ஸோ அந்த ஷேடோ வந்து சோலார் பேனல் மேலே விவாத அளவுக்கு கால்குலேட் பண்ணி ஏர் டெர்மினல்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா டவுன் கண்டக்டர். ஸோ இப்போ நம்ம மேல எல்லா நிறைய ஏட்டம் வைக்கிறோம், எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல இருந்து கீழே நம்ம டவுன் கண்டக்டர் வச்சு கொண்டு வந்தாகணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு பில்டிங்க்கு பேருக்கு 2 டவுன் கண்டக்டர் போட்டு போயிடுறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. டவுன் கண்டக்டர் வந்து ரெகுலர் நம்ம கொண்டு வந்தாகணும். இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி டவுன் கண்டக்டரோட ஸ்பேசிங் மாறும். நான் லெவல் 1 ஒர்க் பண்றேன்னா 10 மீட்டர் ஸ்பேசிங் கொடுக்கணும். லெவல் 4னா 20 மீட்டர் ஸ்பேசிங். அதாவது ஒவ்வொரு 20 மீட்டருக்கும் நான் வந்து ஒரு டவுன் கண்டக்டர் மேல இருந்து கீழே கொண்டு வந்தாகணும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்றது என்னன்னா நம்ம டவுன் கண்டக்டர் வந்து எது ரொம்ப ஷார்டஸ்ட் பார்த்தா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாகணும். அதே மாதிரி நடுவுல எவ்வளவு தூரம் ஜாயிண்ட் நம்ம குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜாயிண்ட்டை குறைக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மினிமம் வந்து 50 ஸ்கொயர் எம்எம் கண்டக்டர் யூஸ் பண்ணி ஆகணும் டவுன் கண்டக்டருக்கு. நிறைய இடத்துல நாங்க செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயர் எம்எம் கேபிள், 16 ஸ்கொயர் எம்எம் கேபிள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 10 ஸ்கொயர் எம்எம் 16 ஸ்கொயர் எம்எம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மினிமம் நம்ம வந்து 50 ஸ்கொயர் எம்எம் கேபிள் ஆர் 50 ஸ்கொயர் எம்எம் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ மட்டும்தான் அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா லைட்னிங்னால வர எனர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வரும். அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்மளால ஒரு 16 ஸ்கொயர் எம்எம் கேபிள் 10 ஸ்கொயர் எம்எம் கேபிள் கொடுத்தோம்னா அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேபிளே என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ லைட்னிங் எனர்ஜியை வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து 50 ஸ்கொயர் எம்எம் இருக்க மாதிரி கண்டக்டர் கொடுத்தாகணும். அண்ட் ஒரு சிஸ்டமுக்கு மினிமம் 2 டவுன் கண்டக்டராவது கொடுத்தாகணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருந்துச்சு. லெவல் 1 இருந்ததுன்னா வேற, லெவல் 2 இருந்தா வேற. ஸோ இப்போ லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்ன? ஸோ இப்போ லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இது வந்து லெவல்ஸ் வந்து எஃபிஷியன்சியை பொறுத்து சொல்லுவாங்க. இப்போ லெவல் 1 இருக்குன்னா 99% எஃபிஷியன்சி இருக்கும், லெவல் 2னா 97%, லெவல் 3னா 91%, லெவல் 4னா 85%. பட் இதுதான் சொல்லுவாங்க எல்லாரும். இப்போ லெவல் 1 தான் எனக்கு 99% ஆஃப் எஃபிஷியன்சி இருக்கும். அதாவது நான் ஒரு லைட்னிங் ஆஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னா 100 ஸ்ட்ரைக்ஸ்ல 99 ஸ்ட்ரைக்ஸ் இதால கேப்சர் பண்ண முடியும், மீதி ஒரு ஸ்ட்ரைக்கை கேப்சர் பண்ண முடியாது. இதுவே லெவல் 4 போறேன்னா இது 84 ஸ்ட்ரைக்ஸை கேப்சர் பண்ணிடும், ரிமைனிங் 16% ஸ்ட்ரைக்ஸை இது கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த 16% எப்படி எது பேஸ் பண்ணி இந்த 16% வருது? இப்போ ஃபர்ஸ்ட் 16% 84 ஸ்ட்ரைக்கை கேப்சர் பண்ணிடும், அதுக்கப்புறம் உள்ள 16 விட்டுருமா அப்படின்ற டவுட் வரலாம். இது எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து வர்ற லைட்னிங் கரண்டோட மேக்னிடியூட பேஸ் பண்ணி தான் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா லெவல் 1 வந்து 3 கிளாம்ஸ் கரண்ட்டையும் சென்ஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணணும். இப்போ நான் 3 கிளாம்ஸ் வரைக்கும் சென்ஸ் பண்ணுதுன்னா அதோட ராடு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அதால சென்ஸ் பண்ண முடியும். பட் லெவல் 2 வந்து 5 கிளாம்ஸ்னா கொஞ்சம் மேல இருக்கும் போதே சென்ஸ் பண்ணிடும். லெவல் 3க்கு பாத்தீங்கன்னா 10 கிளாம்ஸ். ஸோ 10 கிளாம்ஸ்ன்றப்போ கரண்டோட வேல்யூ அதிகம்,
ஸோ கீழே இருக்க லைட்னிங் அரஸ்டர் வந்து இன்னும் தூரத்துல இருக்கும் போதே சென்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரீமர் சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். லெவல் 4 வந்து 16 கிளாம்ஸ். ஸோ 16 கிளாம்ஸ்க்கு மேல வர்றதெல்லாம் லெவல் 4ல வந்துடும். ஸோ இந்த 3 கிளாம்ஸோடது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் சைட்ஸ் வந்து 3 கிளாம்ஸ் விட அதிகமா தான் இருக்கும். நம்ம லெவல் 1ல 3 கிளாம்ஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணி செக் பண்றோம் அப்படின்றதுனால அதுக்கு மேல உள்ளது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிடும். ஸோ 3 கிளாம்ஸை விட கம்மியா வந்துச்சுன்னா இதெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி லெவல் 4 நான் சொல்றேன்னா 16 கிளாம்ஸ்க்கு மேல லைட்னிங் இம்பல்ஸ் கரண்ட் இருந்துச்சுன்னா இந்த ராடு சென்ஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிடும். ஒருவேளை 16 கிளாம்ஸ்க்கு கம்மியா வந்துச்சுனால இதை சென்ஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியாது. 16 கிளாம்ஸ்க்கு கம்மியா வருது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16% வந்து இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா 84% வந்து எஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. 84% ஆஃப் த சைட்ஸ் வந்து 16 கிளாம்ஸ்க்கு மேலதான் வரும். ஸோ இதை வந்து 84 சைட்ஸை கேப்சர் பண்ணிடும். ரிமைனிங் 16% கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதால அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ எஃபிஷியன்சி எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா மினிமம் பீக் கரண்ட்ன்ற வேல்யூ வச்சுதான் நமக்கு எஃபிஷியன்சி எவ்வளோன்னு சொல்றாங்க. ஸோ மூணாவது பேராமீட்டர் பாத்தீங்கன்னா எர்த் டெர்மினேஷன் சிஸ்டம். ஸோ எர்த் டெர்மினேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மெயினா 3 டைப் ஆஃப் எர்த்திங் இருக்கு. 62305ல 2 டைப் சொல்லியிருக்காங்க. டைப் ஏ எர்த்திங், டைப் பி எர்த்திங். டைப் ஏ எர்த்திங்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் ராட் வச்சு நம்ம எர்த் பண்ணியிருப்போம். டைப் பி எர்த்திங் வந்து பாத்தீங்கன்னா ரிங் மட்டும் போட்டிருப்போம். இந்த கூஸ் ஃபுட் எர்த்திங்கிறது பாத்தீங்கன்னா என்எஃப்சி ஸ்டாண்டர்ட், அதாவது விஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நல்ல ராக் மாதிரி இருக்கு அந்த எர்த்திங் போட முடியாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் போடும். அதாவது வாத்தோட கால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல வெறும் ஸ்ட்ரிப்பை மட்டும் நம்ம கண்டக்டரா போட்டுருவோம். ஸோ இந்த டைப் ஏ எர்த்திங்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு சிஸ்டம் வந்து 2 ராட் எர்த்திங்காவது கொடுத்தாங்க, ராட் ஆர் பைப்பை கொடுத்தாங்க. டைப் பி எர்த்திங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை சுத்தி நான் ஒரு ரிங் போடுறேன் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து 1 மீட்டர் தள்ளி ஸ்ட்ரிப் போடணும். அந்த சேம் டைம் ஒரு 500 mm ஆழமா போடுற மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேயே போட்டோம்னா கிரவுண்ட் பொட்டன்ஷியல் ரைஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அதனால அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து எர்த்திங்கோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். நம்ம எர்த்திங்க்கு தனியாக இன்னொரு செஷன் பிளான் பண்றோம். அதுல வந்து நான் எர்த்திங் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். நம்ம இன்னொரு விஷயம் ரொம்ப மெயினா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ஷன் ஆஃப் எர்த். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எர்த்திங்கோட லைட்னிங் போர்ஷனோட எர்த்திங்கை வந்து மற்ற எக்யூப்மெண்ட் எர்த்திங்கோட நான் கனெக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. நான் எலக்ட்ரிக் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் எர்த்திங்க வந்து பவர் சிஸ்டம் எர்த்திங்கோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா 5.4.1 வந்து 62305 லைட்னிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்குள்ள ஸ்டாண்டர்ட். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, லைட்னிங் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், பவர் சிஸ்டம் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எர்த்திங் இந்த மூணுத்தையும் லிங்க் பண்ணி நம்ம எர்த்திங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா எல்பிஎஸ்க்கு தனி எர்த்திங் கொடுக்கணும், பவர் சிஸ்டம்க்கு தனி எர்த்திங் கொடுக்கணும், டெலிகம்யூனிகேஷனுக்கு தனி எர்த்திங் கொடுக்கணும். ஆனா எல்லா எர்த்திங்க்கும் கிரவுண்டுக்கு கீழே லிங்க் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரே எர்த்திங் கொடுத்து எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. பட் தனித்தனி எர்த்திங் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு கீழே லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா IS732 இந்த ஸ்டாண்டர்ட்ல என்ன கிளியரா சொல்லியிருக்காங்கன்னா இன்டர் கனெக்டட் எர்த்திங் தான் ப்ரிஃபர்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எர்த்திங் கொடுக்கிறது வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா NFC 17102. இதுலயும் பாத்தீங்கன்னா ESCயோட எர்த்திங்க வந்து பின்னாடி கீழே உள்ள எர்த் நெட்வொர்க்கோட நம்ம இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் NEC 2023. இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த எல்பிஎஸ் ஓட எர்த்திங்கும் மற்ற எக்யூப்மெண்டோட பாடி எர்த்திங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு கீழே இன்டர்லிங்க் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி இப்ப ரீசெண்டா வர எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே என்ன பண்றாங்கன்னா லைட்னிங் ப்ரொடக்ஷனோட எர்த்திங்க வந்து மற்ற எக்யூப்மெண்ட் எர்த்திங்கோட நம்ம இன்டர்லிங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒருவேளை நான் இன்டர்லிங்க் பண்ணாம ஏதாவது தனியா வைக்கிறேன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். லைட்டிங் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ அதுல காமனா யூஸ் பண்ற மெட்டீரியல் பாத்தீங்கன்னா காப்பர், அது இல்லாம ஹார்ட் டிப் ஜிஐ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல மெயினா அலுமினியம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஸ்பேஸ்ல ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. பட் எர்த்திங்க்கு வந்து அலுமினியம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்றது பாத்தீங்கன்னா கேல்வானிக் கரோஷன். இப்போ நான் அலுமினியத்தையும் காப்பரையும் டைரக்டா லிங்க் பண்ணா அப்படின்னா என்ன ஆகும்னா அலுமினியம் ரொம்ப ஃபாஸ்டா கரோட் ஆயிடும். ஸோ இது மாதிரி 2 டிசிமிலர் மெட்டீரியல்ஸ்னால கெமிக்கல் ரியாக்ஷனால கரோஷன் இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேல்வானிக் கரோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலுமினியமும் காப்பரையும் நான் டேரக்டா கனெக்ட் பண்ணேன்னா சீக்கிரமா அலுமினியம் கரோட் ஆயிடும் டியூ டு கேல்வானிக் கரோஷன். ஸோ அதனால டேரக்டா கனெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஏர் டெர்மினல் அண்ட் டவுன் கண்டக்டர், காப்பர், அலுமினியம், ஹார்ட் டிப் ஜிஐ, காப்பர் கோட்டட் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லிட்டு எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கு எந்த மெட்டீரியல் சூட்டபிளா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் சஜஷன்ஸ் கொடுக்கணும். இந்த ஒரு காப்பர்ல எடுத்தீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா சாலிட் டேப், அதாவது ஜிஐ ஸ்ட்ரிப் பட்டை யூஸ் பண்ணலாம்.
ரவுண்ட்ன்றது ராட் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட்ன்றது ஒரு கேபிள் கண்டக்டரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல உள்ள ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ஸ்க்கும் மினிமம் எவ்வளவு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே 50 ஸ்கொயர் mm இருக்கணும். ஸோ டாப் சாலிட் டேப் நான் போறேன்னா 25/3 போட்டேன், எனக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா 75 ஸ்கொயர் mm போயிடும். ஸோ இதை விட அதிகமா இருக்கு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. நான் ராடுன்னு போடுறேன்னா 50 ஸ்கொயர் mm இருக்கணும்னா எனக்கு டயம் வந்து பாத்தீங்கன்னா 8 mm இருக்கணும். ஸோ இப்போ நான் ஒருவேளை ராடு டவுன் கண்டக்டரா யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு 8 mm மேல இருந்ததுன்னா நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு எந்த மெட்டீரியலும் எந்த கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றனோ அதுக்கு எவ்வளவு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கும்ன்றதை இதை செக் பண்ணிட்டு இதுக்கு மேல இருக்க மாதிரி நம்ம சொல்லிக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் கிராஸ் செக்ஷன் ஏரியா. மினிமம் 50ஆவது இருக்கணும், அதுக்கு மேல இருந்தா பெட்டர். இது வந்து எர்த்திங். ஸோ இதுல பாத்தீங்கன்னா காப்பர், அசிஜிஐ, ஸ்டீல், காப்பர் கோட்டர் ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க. பட் அலுமினியம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அலுமினியம் வந்து எர்த்திங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதனாலதான் அலுமினியம் இதுல வந்து மென்ஷன் பண்ணல. இதுலயும் அப்படிதான் ஒவ்வொரு மெட்டீரியலும் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கு. நம்ம ராடா யூஸ் பண்ணலாம், பைப்பா யூஸ் பண்ணலாம், பிளேட்டா யூஸ் பண்ணலாம், இல்ல எர்த்திங் ஸ்ட்ரிப்பா யூஸ் பண்ணலாம். டைப் பி எர்த்திங்க சுத்தி போடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கான்ஃபிகரேஷன்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோமோ அதுக்கு மினிமம் சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹார்ட் டிப் ஜின்னு எடுத்தீங்கன்னா ராடா இருந்ததுன்னா மினிமம் 14 mm யூஸ் பண்ணணும். ஒருவேளை சாலிட் டேப்பா இருக்கு, எர்த்திங் கண்டக்டரா யூஸ் பண்ணா மினிமம் 90 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணணும். ஸோ நான் ரிங் கண்டக்டர் போடுறேன்னா எனக்கு 25/3 செட் ஆகாது. ஏன்னா 25/3 70 ஸ்கொயர் mm தான், 75 ஸ்கொயர் mm. பட் இங்க 90 ஸ்கொயர் mm சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜிஐ ஸ்ட்ரிப் 25/3 வச்சு ரிங் கண்டக்டர் நான் போடக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கண்டக்டருக்கும் என்னென்ன சைஸ் யூஸ் பண்றது இந்த டேபிள் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சுலேஷன் பாத்தீங்கன்னா நம்ம எவ்ரி 1 மீட்டருக்கு வந்து நம்ம ஒரு கிளாம்ப் பொறுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம காத்து பயங்கரமா அடிக்குது, ஏதாவது ஒரு கிளாம்ப் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு வரிசையா ஒவ்வொரு கிளாம்பா வர ஆரம்பிச்சிடும். ஸோ கிளாம்பிங் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும், எவ்ரி 1 மீட்டருக்கு பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த லைட்னிங் பர்சன் சிஸ்டம் கண்டக்டர் பக்கத்துல ஏதாவது ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நம்ம அதை ஈக்யூ பொட்டன்ஷியல் பாண்டிங்ல கனெக்ட் பண்ணிட்டு எல்லாமே ஈக்குவல் பொட்டன்ஷியலா மெயின்டைன் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு ஃபிளாஷோ இல்ல ஆர்க் ஓவர் வருது அப்படின்னா அது ரீசன் வந்து டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல். ஒரு இடத்துல ஹை பொட்டன்ஷியல், இன்னொரு லோ பொட்டன்ஷியல் இருந்தால் மட்டும்தான் அது ஃபிளாஷ் ஓவர் நடக்கும். இந்த மாதிரி ஃபிளாஷ் ஓவர் நடக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து ஈக்குவல் பொட்டன்ஷியல் பாண்டிங் பண்ணி எல்லாத்தையும் ஈக்குவல் பொட்டன்ஷியலா மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை எனக்கு ஒரு சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை வந்து இதோட கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷன் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபிளாஷ் ஓவர் அடிக்காம இருக்கணும்னா எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மினிமம் அந்த அளவு டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் வச்சிருவேன். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி இங்க டெஸ்டிங் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து அரௌண்ட் 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர்ல வைப்போம். அப்புறம் இந்த கண்டக்டர் பரி பண்றது பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து 500 mm டீப், அதாவது 0.5 மீட்டர் டீப்ல தான் நம்ம இந்த கண்டக்டர் நம்ம புதைக்கணும். எதனாலனா கிரவுண்ட் பொட்டன்ஷியல் ரைஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த லைட்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மெயினா நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேல இருந்து வர எனர்ஜியை அப்படியே டைவர்ட் பண்ணி கிரவுண்டுக்கு தான் வரும். நம்ம இங்க பெருசா வேற எதுவுமே பண்ணல. ஸோ இங்க கண்டினியூட்டின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்ப நம்ம டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கண்டினியூட்டி ப்ராப்பரா இருக்கு அப்படின்னாலே நம்ம சிஸ்டம் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா ஏர் டெர்மினலோட கண்டினியூட்டி, டவுன் கண்டக்டரோட கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு எல்லா கண்டினியூட்டியும் தான் மெயினா செக் பண்ணுவோம். அப்புறம் எல்லா கிளாம்பும் ப்ராப்பரா இருக்கா, ஸ்க்ரூஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எர்த்திங் ப்ராப்பரா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மேல இருந்து வர எனர்ஜியை வாங்கிட்டோம், ஒருவேளை டிசிபேட் பண்ற இடத்துல எர்த்திங் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நமக்கு அவ்வளவு சீக்கிரம் எனர்ஜி டிசிபேட் ஆகாது. ஸோ ப்ராப்பரா எர்த்திங் இருந்தா மட்டும்தான் மொத்த எனர்ஜி டிசிபேட் ஆகும். ஸோ எர்த்திங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 10 ஓம்க்கு கீழே நம்மளால மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அதில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 ஓமும் கண்டிப்பா மேண்டேட்டரின்னு சொல்லல, 10 ஓம்க்கு கீழே இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைட்னிங் ப்ரொடெக்ஷனுக்கு. இதெல்லாம் வந்து சைட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராடே இல்ல. செகண்ட்ல பாத்தீங்கன்னா டவுன் கனெக்டரும் ராடையும் ப்ராப்பரா கனெக்ட் பண்ணவே இல்லை, சும்மா ஜஸ்ட் மேலே அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. மூணாவதுல பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடி வைக்கிறதுக்காக மெட்டல்ல ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. பட் அது வச்சதுக்கு அப்புறம் இந்த ஏர் டெர்மினல மேல தூக்கி வைக்காம அப்படியே விட்டாங்க. இந்த கேஸ்ல ஒரு லைட்னிங் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கைப்பிடி இதுலதான் விழுமே தவிர ஏர் டெர்மினல்ல விழுவாது. இதுல பாத்தீங்கன்னா அந்த கேபிள் சுத்தமா கனெக்ஷனே இல்லை, மேல கேபிள் இருக்கு, கீழே வந்து அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ லைட்டிங் ஸ்ட்ரைக் ஆகுதுனால பெரிய டேஞ்சர், ஏன்னா லைட்டிங் போறது பார்த்துல ஸோ ஃபிளாஷ் ஓவர் ஆர்க் ஓவர்லாம் ஆரம்பிச்சிடும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் ரொம்ப பக்கத்துலயே இருக்கு, ஈக்வி பொட்டன்ஷியல் பாண்டிங் பண்ணவே இல்லை. அதே மாதிரி கிளாம்பும் கொஞ்சம் துருப்பிடிச்ச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளாம்ப ப்ராப்பரா இல்லாட்டி ஒரு கிளாம்ப கலந்துருச்சுன்னா காத்து அடிக்க அடிக்க வரிசையா எல்லா கிளாம்பும் கலந்துரும். ஸோ மொத்த சிஸ்டமும் தனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா போல்ட் நட் போட்டு கனெக்ட் பண்ணாம சும்மா கம்பியை வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பி வச்சு கட்டுறதும்
ப்ராப்பரா இருக்காது. ஸோ ப்ராப்பரா நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் சொல்லிடுவோம். இப்போ நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் தான் பார்த்துட்டு இருக்கோம். 6 ஸ்கொயர் கேபிள் 10 ஸ்கொயர் கேபிள் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. பட் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்க ஒரே ஒரு கன்வென்ஷனல் கார்டு ஏர்டெல்ல வச்சுட்டாங்க. பட் அது ஒரே ஒரு கேபிள் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன சிஸ்டமா இருந்தாலும் நம்ம வந்து 2 டவுன் கனெக்டராக கொண்டு வரணும். மினிமம் அதோட ப்ராசஸன் ஏரியா 50 ஸ்கொயர் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாம்ப் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பார்த்து இதை பார்க்காம அப்படி ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம்னா வரிசையா எல்லா கிளாம்பும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நோட் பண்றது பாத்தீங்கன்னா, மேல இருந்து ஸ்ட்ரிப் வருது. மேல இருந்து வர ஸ்ட்ரிப் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. எந்த டேமேஜுமே தெரியல. பட் கிரவுண்டுக்குள்ள போறப்ப நம்ம டாப் லேயர் அப்படியே ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுத்தமா கனெக்ஷனே இல்ல. ஸோ மேல இருந்து வர ஸ்ட்ரிப் எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளது நல்லா இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல ஸ்ட்ரிப் ஃபுல்லா கரோட் ஆயிடுச்சு. ஸோ அதே தான் இங்கேயும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பைப் ரொம்ப நல்லா இருக்கு டாப்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ அது டாப் லேயர்ல அந்த கரியை வந்து கொஞ்சம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு கீழே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சுத்தமா மேல இருந்து கீழே வரைக்கும் கனெக்ஷனே இல்லை அப்படின்னு. ஸோ மேலேயும் பைப் நல்லா இருக்கு. இந்த ஜாயிண்ட் விட்டு போன இடத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அங்கேயும் திக்னஸ் அதிகமா இருக்கு. பட் எந்த இடத்துல மண்ணுக்குள்ள என்டர் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரோஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம நோட் பண்ண விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு மெட்டீரியல் வந்து வெளியில இருந்து சாயிலுக்குள்ளார போகுது அப்படின்னா அந்த டாப் லேயர்ல வந்து கரோஷன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். எதனாலனா அந்த ஒரு போர்ஷன்ல அது ஏரோட கான்டாக்டும் இருக்கு, சாயிலோட கான்டாக்டும் இருக்கு, ஈரப்பதமும் இருக்கு. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஸோ இந்த கரோஷன் எங்க ரொம்ப அதிகமா இருக்கும்னா எந்த பாயிண்ட்ல சாயிலுக்குள்ளார என்டர் ஆகுதோ அங்கதான் அதிகமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜஸ்ட் ஒரு கம்பி வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ கனெக்ஷன்ஸ் ப்ராப்பரா இல்லை, ரொம்ப லூஸ் கனெக்ஷனா இருக்கு. ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து சரியா இல்லை. ஸோ சூப்பர் ஸ்ட்ரிப் லூஸ் கரோட் ஆயிடுச்சு. தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. அதுல உள்ள போல்ட்டும் கரோட் ஆயிருக்கு. ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா கிளாம்ப் வச்சு கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் கிளாம்ப் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து எக்யூப்மெண்ட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும். காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்யூப்மெண்ட்ல இருந்து எஃபிட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஸ்ட்ரிப் போட்டு கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த கிளாம்ப்ல வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்குன்றதுனால டிசிபேஷன் ப்ராப்பரா இருக்காது. ஸோ எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் டைட்னஸ் எல்லாம் கரெக்டாவா இருக்கு பக்காவா இருக்கா, எங்கேயும் லூஸ் கனெக்ஷன் இல்லைன்றது நம்ம எப்பயுமே செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன், அதாவது பில்டிங்கை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ பில்டிங்னால லைட்னிங்னால பில்டிங்ல எந்த டேமேஜ் வராம எப்படி இருக்குதுன்றது தான் பார்த்தோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் உள்ளார உள்ள எக்யூப்மெண்ட் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ லைட்னிங் கண்டக்டர் இருக்கு. அதுல லைட்னிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் பக்கத்துல ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா என்ன ஆகும், சர்ஜஸ் இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வருது வந்து நம்ம சோர்ஸ் S4 சொல்லுவோம், லைட்னிங் ஷேக்கிங் நியர் த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்னால இதுல இன்டியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இஎம்எஃப் வர ஆரம்பிச்சிடும், சர்ஜஸ்னால எக்யூப்மெண்ட் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சர்ஜஸ்னால வர எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் பாத்தீங்கன்னா 3 டைப் நடக்கும். ஒண்ணு வந்து இன்டரப்ஷன் ஆஃப் ஆபரேஷன், அதாவது நம்ம சர்ஜஸ் வரும், எக்யூப்மெண்ட் ஆஃப் ஆயிடும், திரும்பி ஆன் பண்ணா ப்ராப்பரா எப்பயும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து டேமேஜ் ஆஃப் காம்பனன்ட். ஸோ இங்க உள்ளது பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆஃப் காம்பனன்ட், எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆச்சு. மூணாவது பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்டோட லைஃப் டைம் குறைஞ்சிடும். ஸோ ஒரு எக்யூப்மெண்ட் நான் வாங்குறேன், 10 வருஷம் லைஃப் டைம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா என்னது, இந்த சர்ஜோட மேக்னிடியூட் ரொம்ப கம்மியா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அதனால எக்யூப்மெண்ட் ஆஃபும் ஆகாது, ஃபெயிலியரும் ஆகாது. பட் இந்த மாதிரி சர்ஜஸ் கண்டினியூஸா வர 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 என்ன ஆகும், எக்யூப்மெண்டோட லைஃப் டைம் அப்படியே குறைஞ்சு போயிடும். 10 வருஷம் வர வேண்டியது 7 வருஷத்துலயே டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோ மேக்னிடியூட் சர்ஜஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சைலண்ட் கில்லர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹையர் மேக்னிடியூட் வந்துச்சுன்னா உடனே டேமேஜ் ஆயிடும். பட் குட்டியோட சர்ஜஸ் ரொம்ப லோ மேக்னிடியூட் வருதுன்னா அது கண்டினியூஸா வந்து அடிக்க 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 என்ன ஆகும்னா ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆயிடும். ரொம்ப லைஃப் டைம் ஆஃப் த எக்யூப்மெண்ட் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஸோ நம்ம சர்ஜ்னு சொல்றோம். இப்போ சர்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ண பவர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ், அதாவது ஒரு செகண்ட்ல வந்து 50 சைக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ அந்த ஒரு சைக்கிளோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 மில்லி செகண்ட். அந்த 20 மில்லி செகண்ட் ஒரு சைக்கிள், அதுல பாதி 10 மில்லி செகண்ட், அதுலயும் பாதி பார்த்தீங்கன்னா 5 மில்லி செகண்ட். பட் இந்த சர்ஜஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 1/4 ஆஃப் சைக்கிள்லயும் ரொம்ப சின்னது. ஸோ இது எவ்வளவு டியூரேஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே மைக்ரோ செகண்ட் டியூரேஷன்ல இருக்கும். ஸோ இந்த சர்ச்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஹை மேக்னிடியூட் பட் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் பல்சஸ், ஹை மேக்னிடியூட் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் பல்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான்
எம்சிபி ஃபியூஸ் இதெல்லாமே இதை சென்ஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகாது. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சர்ஜோட மேக்னெட் வந்து எவ்வளவு கம்மியா, அதாவது டியூரேஷன் எவ்வளவு கம்மியா இருக்கு. இவ்வளவு சின்னூண்ட பல்ஸ் பட் மேக்னிடியூட் ரொம்ப அதிகமா இருக்குன்றதுனால எக்யூப்மெண்ட்டை டேமேஜ் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எம்சிபி ஃபியூஸ் எல்லாம் போட்டோம்னா இதால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, எம்சிபி நான் ஒரு சிஸ்டம் போடுறேன், என் வீட்டுல மோட்டார் இருக்கு, நான் மோட்டாரை போட்டேன்னா மோட்டாரோட ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாயிடும். ஸோ அப்போ இந்த ஸ்டார்டிங் கரண்ட் இருக்கும்போது இந்த எம்சிபி வந்து இமீடியட்டா ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகுனா ஒவ்வொரு தாட்டி மோட்டரை போடும்போது எம்சிபி ட்ரிப் ஆயிடும். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எம்சிபியை டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் விட்டு ஆப்ரேட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வரும்போது, ஸ்டார்டிங் கரண்ட் வரும்போதெல்லாம் ஆப்ரேட் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் டைம் விட்டு தான் ஆப்ரேட் ஆகிற மாதிரியே இந்த எம்சிபி வச்சிருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் டைம் கழிச்சு தான் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றனால இந்த சர்ஜஸ் எல்லாம் அதெல்லாம் சென்ஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இது ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் வரும். அந்த ஸ்பெஷல் டிவைஸ் பேர் தான் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். இந்த சர்ஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா எக்யூப்மெண்ட்டுக்கு பேரலா கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இதுல வந்து பெருசா ஒன்றும் இருக்காது. எம்ஓபின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்பனன்ட். தட் இஸ் ஜிங்க் ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு ரெசிஸ்டர் இருக்கும். நார்மல் ஆப்ரேஷன்ல வந்து இது ஹை ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். தட் இஸ் சுவிட்ச் வந்து ஒரு ஓப்பன் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ கரண்ட் இது வழியா ஃப்ளோவே ஆகாது. பட் இந்த மாதிரி சர்ஜஸ் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு லெவலுக்கு மேல சர்ஜ் மேக்னெட் ஏறும்போது இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ் சுவிட்ச் ஆயிடும். ஸோ அந்த சர்ஜஸ் ஃபுல்லா கரண்ட்டை வந்து டைவெர்ட் பண்ணிட்டு கிரவுண்டுக்கு விட்டுரும். ஸோ இந்த லெவல் மேல ஏறினதெல்லாம் டைவெர்ட் ஆயிடும். திரும்பி அந்த லெவலுக்கு கீழே குறையும் போது சுவிட்ச் திரும்பி பழையபடி ஓப்பன் சுவிட்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எஸ்பிடின்றது ஒரு ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் தான் நடக்குது. நார்மல் டைம்ல வந்து ஓப்பன் சுவிட்சா இருக்கும், சர்ஜ் வருதுன்னா க்ளோஸ் சுவிட்ச் ஆயிடும். அது திரும்பி சர்ஜ் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், திரும்பி ஓப்பன் சுவிட்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி கிரவுண்ட் விடுது. ஸோ இதுல வந்து லோட் கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகிறதே கிடையாது. அதனாலதான் எஸ்பிடியை வந்து நம்ம லோடு வச்சு டிசைட் பண்ணவே மாட்டோம். லோட் கரண்ட் அதிகமா இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் சரி, சர்ஜ் எஸ்பிடியோட சைஸ் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். ஏன்னா இது நம்ம பேரலா தான் கனெக்ட் பண்றோம். லோட் கரண்ட் இதுல ஃப்ளோ ஆக போறதே இல்லை. அதே மாதிரி இந்த எஸ்பிடி ஃபெயிலியர் ஆச்சுனாலும் சிஸ்டம்க்கு வர பவர் சப்ளை வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஒருவேளை சீரீஸ்ல போடுறேன் அப்படின்னா ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா எக்யூப்மெண்ட் போற பவர் சப்ளை அஃபெக்ட் ஆகும். பட் இங்க பேரலா இருக்கும்போது எஸ்பிடி ஃபெயிலியர் ஆனாலும் அதுக்கு போற பவர் சப்ளை வந்து உங்களுக்கு கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். அதனாலதான் எஸ்பிடி நம்ம ஜென்ரலா பேரலா போடுவோம். இந்த எஸ்பிடில பாத்தீங்கன்னா ஜென்ரலா 3 டைப் இருக்கு. டைப் 1 பாத்தீங்கன்னா அந்த எஸ்பிடியை 10/350 மைக்ரோ செகண்ட் டெஸ்ட் பண்ணிருப்போம். டைப் 2 பாத்தீங்கன்னா 8/20 மைக்ரோ செகண்ட் டெஸ்ட் பண்ணிருப்போம். டைப் 3ன்றது 1.2/50 ஆர் 8/20 மைக்ரோ செகண்ட் டெஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இது நம்ம வந்து எல்லாமே வேவ் ஃபார்மோட ஷேப் மட்டும்தான். இந்த டைப் 1லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் இருக்கும். 10 கிலோஆம்ஸ், 15 கிலோஆம்ஸ், 8 கிலோஆம்ஸ், 20 கிலோஆம்ஸ். அதே மாதிரி தான் டைப் 2லயும் 10 கிலோஆம்ஸ், 20 கிலோஆம்ஸ், 40 கிலோஆம்ஸ் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன வேவ் ஃபார்முக்கு செக் பண்ணிருப்பாங்கன்னா 10/350. ஸோ இதுல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 கிலோஆம்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா 10 கிலோஆம்ஸ் அட் 10/350, 10 கிலோஆம்ஸ் அட் 8/20. இது ரெண்டுத்துலயும் மேக்னிடியூட் சேமா தான் இருக்கு. பட் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10/350க்கு அதிகம். ஸோ அந்த 10/350யோட எனர்ஜி லெவல் பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்ப டைப் 1 எஸ்பிடி வந்து ஹையர் எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ணும். டைப் 2ன்றது லோவர் எனர்ஜியை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த IS 17978ல தான் நம்ம எஸ்பிடி எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை, என்ன பண்ணிருக்கோம், ஈக்குவபொட்டன்ஷியல் பாண்டிங் பண்ணிருக்கோம். ஒருவேளை இங்க லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒரு சின்ன ஸ்மால் போர்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ல சர்க்குலேட் ஆகும். அதனால இது சர்ஜஸ் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதனால வர்றது வந்து பாத்தீங்கன்னா 10/350ல இருக்கும். இந்த மாதிரி எங்கெல்லாம் எனக்கு ஸ்பேசிங் பக்கத்துல இல்ல, சர்ஜஸ் வந்து டைரக்டா லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகிறதுனால அதோட இம்பாக்ட் இருக்கும்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து டைப் 1 எஸ்பிடி போட்டாகணும். பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் எல்லாருமே ஸ்பேசிங் கொடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இந்த கேபிளுக்கும் இந்த லைட்னிங் கண்டக்டருக்கும் நான் சஃபிஷியன்ட் ஸ்பேசிங் கொடுத்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனலுக்கும் ஏர் டெர்மினலுக்கும் மற்ற கண்டக்டர் எல்லாத்துக்கும் நான் ஸ்பேசிங் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி சஃபிஷியன்ட் ஸ்பேசிங் எல்லா இடத்துலையும் நான் மெயின்டைன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா டேரக்டா லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும்போது அதனால நமக்கு வந்து சர்ஜஸ் பெருசா இன்யூஸ் ஆகாது. இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், டேரக்டா டைப் 2 எஸ்பிடி போகலாம். பொதுவா எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சோலார் அப்ளிகேஷன்ஸ்னாலே டைப் 2 எஸ்பிடின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம ஒர்க் பண்ற கண்டிஷன்ல சஃபிஷியன்ட் ஆனா ஸ்பேசிங் இருக்கு, நம்ம இன்டக்ஷன் எதுவும் நடக்காது அப்படின்ற கேஸ்ல இருந்ததுன்னா நம்ம டைப் 2 எஸ்பிடி போகலாம். இல்ல நம்மளால ஸ்பேசிங் அந்த அளவுக்கு என்ஷூர் பண்ண முடியாது, நம்ம லைட்டிங் ப்ரஷன் கண்டக்டரும் டிசி கண்டக்டரும் எல்லாம் ஒன்னாதான் வருது, ஏதாச்சும் நடந்ததுன்னா இண்டக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த கேஸ்ல டைப் 1 எஸ்பிடி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஏர்லியரா அந்த மாதிரி எதுவும் கிளியரா கொடுக்கல. இப்போ IS 17978 2022ல பப்ளிஷ் பண்ண ஸ்டாண்டர்ட்ல தான் கிளியரா எந்தெந்த கேஸ்ல டைப் 1 எஸ்பிடி யூஸ் பண்ணணும், எந்தெந்த கேஸ்ல டைப் 2 எஸ்பிடி யூஸ் பண்ணணும் தெளிவா சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம லைட்டிங் ப்ரொடக்ஷன் எடுத்தீங்கன்னா பொதுவா ஒரே ஒரு ராடு தூக்கி நம்ம பில்டிங் மேல வச்சு கிரவுண்டோட கன் பண்ணி அது கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லிட முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ராப்பரா அனலைஸ் பண்ணும். ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னா அந்த ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன, எதனால எனக்கு இந்த ஃபெயிலியர் நடந்துச்சுன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அதுல லைட்னிங்னால வர எல்லா சோர்ஸ்ல இருந்து வர டேமேஜை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுவேன், பில்டிங்ல டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு லைட்டிங் ஹவுஸ் வச்சுட்டு போயிடுவேன். பட் பின்னாடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும், எனக்கு வந்து எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதனால? நம்ம ஒரு சோர்ஸ் அரெஸ்ட் பண்ணோம், இன்னொரு சோர்ஸ் அரெஸ்ட் பண்ணாம விட்டோம். ஸோ நம்ம கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம்னா எல்லா சோர்ஸ்ல இருந்தும் வர டேமேஜை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ப்ராப்பரா ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சைட்டுக்கு லைட்டிங் ப்ரொடக்ஷன் வேணுமா வேண்டாமான்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை லைட்டிங் ப்ரொடக்ஷன் தேவைப்பட்டதுன்னா எந்த லெவல் என்ஷூர் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைனே பண்ணணும். ஸோ டிசைன் பண்ணிட்டு எத்தனை லைட்னிங் ஹர்ஸ்ட் வேணுமோ அத்தனை லைட்னிங் ஹர்ஸ்ட் நம்ம கொடுத்தாகணும். ஸோ ஒரே ஒரு சின்ன பில்டிங் தான் இருக்குன்னா மினிமம் 2 டவுன் கண்டக்டர் நான் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி மினிமம் 2 எர்த்திங் நான் கொடுத்தே ஆகணும். ஸோ ஒரு பில்டிங் இருக்கு, எனக்கு ஒரு 4 எர்த்திங் லைட்டிங் ஹர்ஸ்ட் தேவைன்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 ஏர் டெர்மினலையும் நான் 4 ரேண்டம் பொசிஷன்ல வைக்க முடியாது. 4த்தையும் எந்தெந்த பாயிண்ட்ல வச்சா ப்ரொடக்ட் ஆகுமோ அந்தந்த பாயிண்ட்ல ப்ராப்பரா நான் வச்சாகணும். ஸோ அப்படின்னா என்ன இருக்குன்னா யாரு டிசைன் பண்ணாங்களோ அவங்களும் இன்ஸ்டலேஷன் பண்ணாங்களோ ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கணும். டிசைன் பண்ணவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை நம்ம லைட்னிங் ஏட்டம்ல வச்சா மட்டும்தான் கம்ப்ளீட்டான ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம லைட்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி தான். டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் கண்டினியூட்டி எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணணும். எர்த் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இது இருந்தாலே நமக்கு எர்த்திங் வந்து லைட்டிங் ப்ரொடக்ஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இப்போ நான் பில்டிங்க்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா உள்ள உள்ள எக்யூப்மெண்ட்லாம் ப்ரொடெக்டடான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் எக்யூப்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியா சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைசஸ் நான் கொடுத்தாகணும். சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் கொடுத்தா மட்டும்தான் உள்ள உள்ள எக்யூப்மெண்ட்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நான் ஓவரால் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றேன்னா எக்ஸ்டர்னல் லைட்டிங் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்ஜ் ப்ரொடக்ஷன், அதாவது வெளில வைக்கிற லைட்னிங் ஏர் டெர்மினல் டவுன் கண்டக்டர் எர்த்திங் அண்ட் எஸ்பிடி இது எல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷனால மட்டும்தான் நம்மளால ஓவரால் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி ரேண்டமா எல்லா பில்டிங்கும் நம்ம டைப் டூ எஸ்பிடி போடலாம்னு போட முடியாது. அந்த சைட்டை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் டைப் டூ எஸ்பிடி போடணும் எங்கெல்லாம் டைப் ஒன் எஸ்பிடி போடணுன்றதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஸ்பிடி கொடுத்தாகணும். தேங்க்யூ.